டாக்டர் கைலாசம் இருக்காரா? டாக்டர் கைலாசம் வேணுமா? இப்போ வந்துடுவார். ஆனால் கன்சல்டிங் டைம் முடிஞ்சு போச்சு. உங்கள் ஃபோன் நம்பர் கொடுங்க, அவர் வந்தோன்னே ஃபோன் பண்ண சொல்கிறேன். என்னம்மா அது லேட் ஆகுது, ராகுகாலம் வரப்போகுது. என்னது ராகுகாலம் வரப்போகுதா? ராகுகாலம் வந்தால் என்ன சார்? வந்தாச்சு, நான் வந்தாச்சு. 1 மினிட் ப்ளீஸ். டாக்டர், உங்களோட யாரோ பேசணுமா? இன்னைக்கு இதோட 3 தடவை ஃபோன் பண்ணிட்டாங்க. 3 தடவை டெலிஃபோன் காலா? 3 × 50 150 ஃபீஸில் கழிச்சு போகிறான் படுபாவி. கொடு. எஸ். என்னது ராகுகாலமா பேசுறது? இல்லை, யமகண்டம் பேசுகிறேன். அறிவு கட்டவனே, நீ யாரு? ஐ எம் கைலாசம் ஹியர். டாக்டர், நான் தான் ராஜாராம் பேசுகிறேன். யாரு? ராஜாராம் ராஜாராம் ராஜாராம். ரகுபதி ராகவ ராஜாராம். पतित पावन सीताराम. ஈஸ்வர அல்லா தேரே நாம். सबको सन्मति दे भगवान. பலே, முடிஞ்சு போச்சு, வச்சுட்டுமா? டாக்டர் ஒரு நிமிஷம். என்ன? போன வாரம் ஆப்ரேஷன் பண்ணீங்களே என் தம்பி செல்லப்பா, நினைவு இருக்கா? வயிற்றுல ஆப்ரேஷன் பண்ணீங்களே. தினம் எவ்வளோ வயிற்று ஆப்ரேஷன் பண்ணுறீங்க? எவன் வேணும்? என்னத்தை கண்டு என்னாச்சு? அந்த செல்லப்பா என் தம்பி செத்து போயிட்டானே. நான் அப்பயே சொல்லலை, அவனுக்கு ரொம்ப வீக் கான்ஸ்டிடியூஷன். ஆப்ரேஷன் பண்ணி தாங்கலையோ என்னவோ. விஷயத்தை கேளுங்க டாக்டர். சொல்லு. என் தம்பிக்கு ஆப்ரேஷன் பண்ணீங்களே, அவன் உயிரோட தான் இருக்கான். எப்படி? சொல்லு. ஆனா ஒரு விஷயம் நடந்து போச்சு டாக்டர். என்ன? பயமா இருக்கு. என்ன? அவன் நேற்று லெட்ரின் போனான். இதுக்கெல்லாம் பயப்பட்டா என்னையா பண்றது? அப்படிதான் போவான், அவனும் மனுஷன் தானே. அது இல்லை டாக்டர், போகும்போது ஒரு சின்ன ஊசியும் வந்தது. ஊசிய 1.5 இன்ச் நீளமே, மின்னுமே. ஆமா டாக்டர். நல்ல வேளை, எங்க தொலைஞ்சு போச்சோ பயந்துட்டே இருந்தீங்க. அது இம்போர்ட்டட் ஊசிய. உன் தம்பி இருக்கானே, திருட்டு பையன், ஆபரேஷன் பண்ணி பேசாம போகாம போற சமயத்துல வயிற்றுக்குள்ள ஊசியை மறைச்சு வச்சு போயிருக்கானே, அந்த ஊசியை திருப்பி கொடுத்துட்டு போயிடும். விளையாடாதீங்க டாக்டர். எவ்வளோ அஜாக்கிரதை ஆப்ரேஷன் பண்ணியிருக்கீங்க. பெரிய சர்ஜன் பேர் மட்டும் வச்சுக்கிட்டீங்க. சின்ன ஊசி தானே வச்சுட்டேன். பெரிய சர்ஜன் செய்யற வேலையாது. பெரிய ஊசி வச்சாதான் பெரிய சர்ஜனா? என்ன சிரிக்கிற பைத்தியக்கார மாதிரி? டாக்டர், நான் தான் சங்கர் பேசுறேன். சங்கரா? ஆமா. மகாபாவி சபா செக்ரட்டரி சங்கரா? ஆமா, அதே சங்கர் தான். என்னடா அது, ஒரே நிமிடத்தை இப்படி பயமுறுத்திட்டியே, ஒரே வயிற்ற கலக்கிட்டியே. வயிறு கலக்கிடுச்சா? ஜாக்கிரதை, எங்கேயாவது ஊசி இருக்க போகுது. சரி, ஜோக்கெல்லாம் அப்புறம் இருக்கட்டும். நீ வந்து நாளைக்கு ஒரு 11 o'clock என்ன வந்து பாரு. சரி, ஓகே. பாத்தியாமா, இந்த சபா செக்ரட்டரி சங்கர் என்ன ஒரு நிமிஷம் அப்படியே பயமுறுத்திட்டான். என்ன டாக்டர் இது? 25 வருஷமா நம்ம நர்சிங் ஹோம் எவ்வளவு நல்லா நடந்துட்டு வருது. இது வரைக்கும் ஏதாவது கம்ப்ளைண்ட் இருக்கா? இந்த மாதிரி ஃபோன் கால்லாம் நீங்க நம்புறீங்களே, அதான் எனக்கே ஆச்சரியமா இருக்கு. இருந்தாலும் இந்த சபா செக்ரட்டரிஸுக்கெல்லாம் நீங்க ரொம்ப தான் இடம் கொடுக்குறீங்க டாக்டர். என்னமா பண்றது? என்னுடைய டாக்டர் டான்ஸ் அரங்கேற்றம் கண்டிப்பா நடத்தியாகணும். வைஃப் ரொம்ப பிடிவாதமா இருக்க. அதுக்கு இந்த சபா செக்ரட்டரி தேவையெல்லாம் வேண்டியிருக்க. அதுவும் இல்லாம இன்னும் 4 நாள்ல ஃபாரின் புறப்பட போறேன். அந்த சமயத்துல மாதிரி நடந்த அசிங்கம் பாரு, அந்த பயம் தான் இருக்கு. டாக்டர், ஒரு பக்கம் பார்த்தா நீங்க ஃபாரின் ட்ரிப் போறதை நினைச்சு சந்தோஷமாவும் பெருமையாவும் இருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தா வருத்தமாவும் இருக்கு. ஏன் பக்கமா பாக்குறேன்? ஒரு பக்கம் பார்த்து நிறுத்திவிடு, அதான் பெட்டர். டாக்டர், எங்க அப்பா கூட உங்களை வந்து பாக்குறதா சொல்லியிருக்காரு. யாரு? நடேஷ் முதலியாரா? நானே வந்து பார்க்க நினைக்கிறேன். வந்து பார்க்கறேன்னு சொல்லுமா விட்ட. டாக்டர், சாரியார் சார். சாரியார், வாங்க சாரியார் பாய். நமஸ்காரம் டாக்டர் வாழ். என்ன சௌக்கியமா இருக்கீங்களா? சௌக்கியத்துக்கு ஒரு குறைச்சலும் இல்லை. ஃபாரின் போறேன்னு கேள்விப்பட்டேன், அதான் பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். இந்தாங்க கேசவ பெருமாள் கோயில் பிரசாதம் கொண்டு வந்திருக்கேன், வாங்கி வச்சுக்கோங்க. பெருமாள் உமக்கு ஒரு குறையும் வைக்க மாட்டாருங்க. ஃபாரின்ல நீங்க எங்க போனாலும் பெருமாள் உமக்கு கூடவே வருவார். பெருமாள் கூட வந்துட்டா இங்க கோவில்ல யார் இருப்பா? அந்த கவலை உனக்கு வேண்டாம். நீங்க ஃபாரின்ல போற இடத்துக்குலாம் உங்க கூடவே சூரியனும் வரத்தானே போறோம். இங்க சூரியனும் இல்லாம இருட்டா போயிடுவேன். அந்த மாதிரி தான் பெருமாள் உம்மோட வருவான், இங்கேயும் இருப்பான். சரியா சொன்னார் சாரியார் சார். இதுக்கு என்ன டாக்டர் சொல்றீங்க? என்னத்த சொல்றது? பெருமாள் இங்க கூட ஃபாரின் ட்ரிப் வரும்போது தெரிஞ்சிருந்தா அவருக்கு சேர்த்து பாஸ்போர்ட் வாங்கியிருந்தேன். இவர் இப்படி கண்டபடி பேசுறார். கடவுள் மன்னிச்சுருவாரு. இவ அப்பாவை சொல்லுங்க. நடேஷ் முதலியார் பெரிய பில்டிங் கண்ட்ராக்டர். ஜாதகம் ஒன்றும் பார்த்ததே கிடையாது. அவர் வந்து கை நிறைய சம்பாதிச்சிருக்கார். கேட்டா எல்லாம் கடவுள் கொடுத்துன்னு சொல்றேன். பெருமாள் மன்னிச்சுருவாருங்க. சரி, நான் அலட்சியமா பேசி பாவம் பண்றேன். பாவம் பண்றவாட கடவுள் ஏன் மன்னிக்கணும்?
பாவம் பண்றவாளுக்கு தானே மன்னிப்பு தண்டனை எல்லாம். புண்ணியம் பண்றவாளையா மன்னிக்க முடியும்? சரி, பாவம் பண்ணாதவரை கடவுளையும் தண்டிக்கணும். ஏதோ பூர்வ ஜென்ம கர்ம பலனா இருக்கும். இப்ப யார் அந்த மாதிரி பாவம் பண்ணாதவாளை கடவுள் தண்டிச்சு விட்டார்? உங்களை தான். நீங்க ஒரு பாவம் பண்ணல, இப்படி உங்களுக்கு 2 கட்டான புள்ளைய கொடுத்திருக்காரு. யாரு? பாச்சாவை சொல்றா? ஊருக்கெல்லாம் ஜாதகம் பார்க்கிறேன், அவன் ஜாதக திசத்தை பார்க்கப்படாதா? எல்லாம் பார்த்து வச்சிருக்கேன், ஒரு குறையும் இல்ல, ஃபர்ஸ்ட் கிளாஸா இருப்பான். என்ன ஃபர்ஸ்ட் கிளாஸ்? தப்பி தவிர மூஞ்சியில் நான் புத்திசாலித்தனத்தை பார்த்தே கிடையாது. ஒருத்தியார் முகத்துல புத்திசாலித்தனத்தை பார்க்கணும்னா நம்ம முகத்திலையும் கொஞ்சமாவது இருக்க வேண்டாமா? என்ன சரியா? அவருக்கு என்ன, அவருக்கு ஊர்ல பரம்பரையா சொத்து நிலம் எல்லாம் இருக்கு. அவர் மக பார்த்த சாரதி கவலை இல்லாம உட்கார்ந்து சாப்பிடலாமே. அதுக்காக உட்கார்ந்து சாப்பிடுறதாம ஆம்பளைக்கு லட்சணம். இப்போ உங்க அப்பா நடேச மூலையாருக்கு சொத்துக்கு என்ன குறைச்சல்? உனக்கு நர்ஸ் வேலை பார்க்கணும்னு என்ன தலையெழுத்து? அதுவும் போய் நம்ம டாக்டர் கைலாசத்துக்கிட்ட வந்து என்ன என்ன சரியா? என்ன இல்லை சார், எனக்கு 15 வயசா இருக்கும்போதே சோஷியல் சர்வீஸ்ல இன்ட்ரெஸ்ட் வந்தது. இங்க வந்து சேர்ந்தேன், அப்படியே கண்டினியூ பண்ணிட்டேன். இப்போ 25 வருஷம் ஆக போகுது. அதுக்காக கல்யாணமே வேண்டாம்னு சொல்லிட்டியம்மா. உங்க அப்பா நடேச மூலையாருக்கு எவ்வளவு வருத்தம் தெரியுமா? தெரியும் சார், ஆனா எனக்கு என்னமோ இதுல ஒரு மன நிம்மதி கிடைக்குது. உன் தக்க உமாவுக்காவது கல்யாணத்தை பண்ணிடணும்னு மனுஷன் பார்த்துட்டு இருக்கார். நானும் பெருமாளை வேண்டிக்காத தினம் கிடையாது, பார்ப்போம். नमस्कार डॉक्टर जी। डॉक्टर जी नमस्कार। अरे 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 चार्यार जी भी इधर है। नमस्कार चार्यार जी। बड़ा निरंजन बाबा। बड़ा निरंजन, இந்த பாரு, எனக்கு வீடு வேண்டாம், கார் வேண்டாம், ஃபைனான்ஸ் வேண்டாம். निरंजन को इन्ना कमीशन एजेंसी तबरे ಬೇರೆ ಬೇರೆ ಇಲ್ಲೇ ನೆಂಚಿಂಗೋ डॉक्टर जी ಬೆಳಿನಾಡು ಪೋರಾರ್ ಕೇಳ್ಬಿ ಪರ್ರಾರ್ भान भाई डॉक्टर साहब भान भाई चार्यार जी डॉक्टर जी की आशीर्वाद கொடுங்க. அவர் ஆசீர்வாதத்தை நானே வாங்கிக்கிறேன். நீ வாங்கி கொடுத்தா அதுல வேற கமிஷன் கேட்பேன். என்னடா நிரஞ்சன், பிசினஸ் எல்லாம் எப்படி நடக்கிறது? अच्छा है जी। அவன் நீ வந்து காரணம்லாம் வரமாட்டே, என்ன விஷயம்? ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. விஷயமா? என்ன விஷயம்? அவனுக்கு இந்த பப்பா பிப்பி இல்ல, பப்பா பிப்பி தான். அன்னைக்கு ஒரு நாள் இப்படித்தான் பரதன் செத்து போயிட்டான்னு எனக்கு போன்ல சொன்னான். நான் உடனே வரதநாத்துக்கு போன் பண்ணி இப்படி நடந்து விட்டேன்னு கண்ணன் தெரிவிச்சேன். அவ கண்ணா பண்ணாத போன்ல திட்ட ஆரம்பிச்சுட்டா. அப்பதான் எனக்கு புரிஞ்சுது, இவன் வரதன்ங்கிறத வரதன் சொல்லி ஒன்று மாட்டி வச்சிருக்கான். நான் ஒன்னும் பரதன் சொல்லலை. பின்ன என்ன வரதன் நான் சொன்னேன்? எஸ், பரதன் தான் சொன்னேன். கொஞ்சம் தர்பை இருந்தா வாயில போட்டு பொசுக்குங்க. ஆமா, என்னடா விஷயம்? நான் சொல்றது ரொம்ப முக்கியமான விஷயம், நல்ல விஷயம். அதுக்கு நேரம் நல்லா இருக்கும். சாரியார் ஜி, இது நேரம் நல்ல நேரம்? எல்லாம் நல்ல டைம் தான் சொல்லு. அச்சா, இது நேரம் நல்ல நேரம் இல்லை சாரியார் ஜி. உங்க பையன் பாச்சா வந்துட்டான். அப்பா நான் வந்திருக்கேன். என்னடா பார்த்தா? நல்ல புரிய பேக்கிறான், கிளீனா புரிய பேக்கிறான். நான் வந்திருக்கேன். நிரஞ்சன், நீ ஏன் என் முன்னுக்கு வர? நான் எக்காடி கட்டா உனக்கு என்ன? நீ எனக்கு அப்பாவா இல்ல இவர் எனக்கு அப்பாவா? என்னடா அச்சா, பார்த்தா? ಇದನ್ನ ಇತ್ನಿ ವರ್ಷನ್ ಕಲ್ಚಿ ಇಬ್ಡಿ ஒரு டவுட்ல மாட்டிக்கினே. சாரியார் ஜி, பையன் என்ன டவுட்ல சிக்கிக்கினா? சரிதான்டா, பேசாம இருடா. என்னடா பார்த்தா? 5 ரூபாய் பணம் வேணும். எதுக்குப்பா 5 ரூபாய்? நீயா என்ன பெத்த? இன்னும் 2 தபா இந்த மாதிரி கேட்டு விஷயம் விபரீதமாகும். எனக்கே டவுட் வருது. எதுக்குடா பணம்? செலவுக்கு. என்ன செலவு? சினிமா பார்த்தேன். என்ன சினிமா? தமிழ் சினிமா. கோபாலா ஏன் சார் இங்கே போறே, கட்கி போறே, இன்னா வாங்க பீடி வாங்க, அப்படி போகுது டயலாக். பேசு பேசு. சரியா, ரொம்ப வேண்டாம். பேசாம பணத்தை கொடுத்து அனுப்பிச்சிருங்க. இல்லைன்னு நானே இந்தாடா பாச்சா 5 ரூபா வச்சுக்கோ. எனக்கு ஒன்றும் பிச்சை வேண்டாம். என்ன பிரின்சிபல் வச்சிருக்கான் பார்த்தா? பிச்சை வேண்டாம்னு அடிச்சு சொன்னான் பாருங்க. இப்படி கொடுத்தா என்ன? இது பிச்சை தானே? டேபிள் மேல வைங்க, நானே எடுத்துக்கிறேன். அச்சா பிரின்சிபல் சாரியார் ஜி. ஏண்டா, ஒரு அரை நிமிஷம் என்ன கௌரவமா இருக்க விடப்படாத. நீங்க 1000 சொல்லுங்க. அவன் புத்திசாலி, என்னமோ புத்திசாலி. அப்படியா? அதான் பையன் ரொம்ப புத்திசாலி. சாரியார் ஜி, பையன் பியூசி பாச்சாச்சா, பரீட்சை எழுதிருக்கான். சாரியார் ஜி பேச்சு மாத்திரத்து கிடையாது. 5 வருஷமா இதே கேள்வி நான் கேட்கிறேன். 5 வருஷமா இதே பதில் சொல்றான். பரீட்சை எழுதுகிறான். அதுக்கு முன்னால நீ என்கிட்ட கேட்கல, கேட்டிருந்தாலும் இப்போ இதே பதில தான் சொல்லியிருக்கேன். அதுக்கு என்ன பண்ண முடியும்? அவனுக்கு ஒரு வைராக்கிய சுபாவம். ஒரு காரியம் எடுத்துட்டா அதுக்காச்சும் நமக்காச்சும் முடிஞ்சிடுறான்.
இப்போ பியூசியோட முனைஞ்சிருக்கான். என்ன இந்த பரீட்சை எழுதி பாஸ் பண்ணாதான் பெரிய புத்திசாலியா? இந்த ஸ்லோகம் மந்திரம் எல்லாம் எவ்வளவு நல்லா சொல்றேன். அதெல்லாம் உனக்கு என்ன வருதா? பேச சொல்றாரு, நீங்க கேட்டது இல்லையா? டேய் சொல்ல டாக்டர் விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொல்லு. சாந்தாகாரம் புஜகசேனம் பத்மநாபம் சுரேஷம். ஐயோ இவன் கையில மாட்டிக்கின்னு இதெல்லாம் சாபுது இப்போ. பேசாம நீ சொல்ற. சாந்தாகாரம் சாரதா ஸ்வீட் சரசா காபி சர்பர் பேருக்கு அனுப்புங்க இவரே. பேசாம நீ சொல்ற. சாந்தாகாரம் யோ சாந்தா மேல எத்தி காரம் போடுறேன். ஏன்னா ஒழுங்கா சொல்றவனு கூட சொல்ல விட மாட்டேங்குது. நீ சொல்ற. சாந்தாகாரம் பத்மா சாந்தாகாரம் புஜகாசயனம் பத்மநாபம் சமால் லகிடி சாரா பகடி உடால் லகிடி மோடி மஸ்தான் ஹிமாச்சல் மேலேந்து வந்துகிறார். இவர் கொடுக்கிற தாய்க்கு உன் தலகாணிகளிலே சொரு. அவனுக்கு வாக்ஸ் பண்ணிட்டான், கொஞ்சம் அழுத்த திருத்தமா சொல்றான். உனக்கே அது வயிற்றுச்சலா இருக்கு. நீ மேல சொல்ற. பத்மநாபம் சுரேஷம். பத்மநாபன் எஸ் சார். சுரேஷன் எஸ் சார். என்ன அட்டெண்டன்ஸ் எடுக்கிறானா? என்ன டாக்டர் நீங்களும் அவனோட சேர்ந்து பத்மநாபன் ஒரு தரம், பத்மநாபன் ரெண்டு தபா பத்மநாபன் 3 தரம். பத்மநாபன் ஏலம் போயாச்சு. அத்தாள விடு. பாச்சா இவளெல்லாம் உன்னை புரிஞ்சிக்க முடியாது. நீ போய் சினிமா பார்த்துட்டு வேலையோட வீட்டுக்கு திரும்பி வந்து. நீயும் நேரத்தோட வீட்டுக்கு வந்துருப்பா. என்ன பாசம் வச்சிருக்கான் பார்த்தேன். சரி போச்சே. இது விஷ்ணு சஹஸ்ரநாமம் நம்ம சொல்லிட்டே போ. சாந்தாகாரம் சொல்லிட்டு சாந்தாகாரம் சாந்தா சாந்தா. ஐயோ இங்கே பத்மநாபன் மேலே பிரேக் போட்டான். தெருல போய் சாந்தா மேலே பிரேக் போட்டு சாந்தா சாந்தா சொல்லி யார் கையில அடி வாங்கி சாக போறான். சரிதான்டா. அதான் இருக்கட்டும். ஏதோ விஷயம் சொல்லி என்ன இது? அச்சா நான் சொல்றது ரொம்ப நல்ல விஷயம். இது நீங்க நர்ஸ் பார்வதி ஜி இல்ல, அவங்களுக்கும் தெரியணும். பார்வதி ஜி கூப்பிடுது. அதுல அப்பேற்பட்ட விஷயம். ஆ. பார்வதி நிரஞ்சன் 4 இடத்துல பிசினஸ் மேலே போறான். 4 விஷயம் கேள்விப்படுறான். அதுல இது ஒரு விஷயம். அப்படியே? ஆமா. ஆமா. இப்ப ஏதோ விஷயம் நம்ம கேட்டுக்கோ. இது பார்வதி ஜி சிஸ்டர் உமா கல்யாண விஷயம். உமா பெருமாளே லவ் செய்றான். பெருமாள் லவ் பண்றான். ஆமா. அவன் என்ன ஆண்டாளா? உமா பெருமாளை லவ் பண்றாளா? ஆ. சீனிவாச பெருமாளா கேசவ பெருமாளா? இது சாதா பெருமாள். இது நம்ம எம்எல்ஏ துரைக்கண்ணூச்சி இல்ல, அவர் சன் பெருமாள் உமா லவ். நான் நேரே பார்த்தேன், ஹோட்டல்ல வச்சு பார்த்தேன். ஹோட்டல்லையேவா? ஆமா. ஹோட்டல்ல 2 பேரும் ஒண்ணா டிபன் சாப்பிட்டுக்கிட்டே இருந்தாங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து ஹோட்டல்ல டிஃபன் சாப்பிட்டா உடனே லவ்வா? அப்ப இப்போ ஹோட்டல்ல டிஃபன் சாப்பிடுறா எத்தனை பேர் ஒருத்தர் லவ் பண்ணிட்டு இருக்கணும்டா? ஹோட்டல்ல டிபன் சாப்பிட்டா லவ் இல்லையே சாரியாச்சி. என் தோசை மேலே நீங்க பாதி சாப்பிட்டு நான் பாதி சாப்பிட்டா நம்ம 2 பேருக்கும் லவ். நம்ம 2 பேரும் ஆம்பளைகள். அது இன்னும் அசிங்கம். நான் உடனே அங்கேயே அவங்களுக்கு கண்டிக்கிட்டு அவங்க 2 பேரும் என்கிட்ட உண்மையை ஒத்துக்குது. அப்ப அதே நிரஞ்சன் அவங்களுக்கு அட்வைஸ். என்ன அட்வைஸ் பண்ண? இந்த ஹோட்டல்ல தோசை சாப்பிடாதே, நல்லா இருக்காது. அடுத்த ஹோட்டல்ல போய் சாப்பிட்டு நல்லா இருக்கும். இந்த அட்வைஸ் டீக் அட்வைஸ் சாரியாச்சி. அந்த ஹோட்டல்ல தோசை சாப்பிட்டா கால்ரா வருது. மகாபாவி அவ 2 பேரையும் அந்த ஹோட்டல்ல டிஃபன் சாப்பிடாம கெடுத்துட்டேன். எனக்கு வராது இந்த 2 கால்ரா கேஸ் உன்னால போச்சு. போ. என்ன டாக்டர் நீங்க கல்யாண சமயத்துல கல்யாண பேச்சு பேசுற சமயத்துல யாராவது கால்ரா கேள்றான்னு பேசுவாங்க? கல்யாணம் நல்ல சுபமா 4 வார்த்தை பேசு. அதானே என்ன பேச்சு இது? எளவு பேசு, கர்மம் பேச்சு. சும்மா சொல்லக்கூடாது, வாயை திறந்தா ரொம்ப மங்களகரமா பேசுறது. சரியா? இப்ப எல்லாம் கல்யாணம் நடந்துடுத்து. பெருமாளுடைய அப்பா துரக்கன் என்ன சொல்லுவாரோ, முதலியார் என்ன சொல்லுவாரோ, இந்த மாதிரி ஒரு இடத்துல சம்பந்தம் வச்சுக்கிறத முதலியார் விரும்புவாரா? ஏன் துரைக்கண்ணூச்சி ஃபேமிலிக்கும் என்ன? அவர் ஹரிஜன் ஆச்சே. நம்ம முதலியார் எவ்வளவு ஆச்சாரம். ஒரு ஹரிஜன் பிள்ளைய முதலியார் மாப்பிள்ளைய ஏத்துக்குவாரா? எங்க அப்பா சம்மதிக்க மாட்டாரு. உங்க அப்பா சம்மதிப்பாரு. அவர் சம்மதிக்க மாட்டார். அவரை பத்தி என்ன தெரியும் எனக்கு? இந்த மாதிரிலாம் சொல்லாதே டாக்டர். ஜாதியாவது ஒண்ணாவது, பிறப்புல எல்லாரும் சமந்தானே. சாஸ்திரம் புராணம் எல்லாத்தையும் நாமே தப்பா அர்த்தம் பண்ணிட்டு எல்லாத்துக்கும் என்னென்னமோ கற்பனை பண்ணிட்டு நாம கற்பிச்சுக்கிற பேதம் தானே இதெல்லாம். நான் போய் முதல்ல பேசுறேன். அச்சா முதலியார் வீட்டுக்கு போறோம். பாங்கோ பாங்கோ. அதான் பாங்கோ பாங்கோன்னு சொல்றானே. பாங்கோ. ஆமா, இந்த பையனுக்கு என்ன இந்த கல்யாணத்தோட இன்ட்ரெஸ்ட்? டாக்டர் ஜி கல்யாணம் சொன்னா என்ன? நிரஞ்சனுக்கு பிசினஸ் வருது, கமிஷன் வருது. கல்யாணம் சொன்னா பந்தல் போடணும்.
மூங்கில் பாங்கோடும், ஓலே பாங்கோடும், சட்டிப்பானே பாங்கோடும், ஒரு சங்கு பாங்கோடும் மூங்கிண்டே போகணும் சொல்லி முடிச்சு விடுறதானே எல்லாத்தையும். சாவுக்கு சொல்றதெல்லாம் கல்யாணத்துக்கு சொல்லிட்டு நீங்க என்னைக்கு புறப்படுறேன்? இன்னும் 4 நாள்ல ஃபாரின் புறப்படலான்னு இருக்கேன். 4 நாள்ல டாக்டர் போறார். என்ன போயிட்டு வராருன்னு சொல்லக்கூடாதா? அது என்னடா அது வாயை திறந்தா ஒரு நல்ல வார்த்தை பேசுறது இல்லைன்னு ஒரு வைராக்கியம். சாரியார்ஜி, லைஃப் சொன்னா என்ன? போறவங்கோ வராங்க, வரவங்கோ போறாங்க. டேய் கிருஷ்ண பரமாத்மாவே நேரம் வந்து உபதேசம் பண்றேன். டாக்டர் நான் இவங்கிட்ட தப்பிச்சுடலாம் பாக்குறேன். புறப்பட்டமா? சரி. சார், எங்க அப்பா கிட்ட பேசுறதுக்கு முன்னால அந்த எம்எல்ஏ கிட்ட முதல்ல பேசி பாருங்க. அவரே முடியாதுன்னு சொல்லிட்டா அப்புறம் எங்க அப்பா கிட்ட பேச வேண்டிய அவசியம் இல்லையே. அதுவும் வாஸ்தவம் தான். முதல்ல துறக்கண்ணுகிட்டே பேசிடுவேன் நானு. சரி, நானும் வரேன். ஒரு காரியம் உருப்பட விடாது. பார்வதி, அப்ப நானும் புறப்படுறேம்மா. நீ வந்து அந்த ரூம் நம்பர் 7ல அந்த பேஷண்ட்டை பார்த்துட்டு அப்புறம் நீ வீட்டுக்கு போலாம். நான் வரேன். டாக்டர் ஜி, ஃபாரின்ல இருந்து வரப்போ நிரஞ்சனுக்கு என்ன பாங்கி வரீங்க? என்ன பாங்கி பரேங்க? எங்கேயாவது இந்த வா கிடைக்கிறதான்னு பார்க்கறேன். சரி பார்வதி, நிரஞ்சன் வரா. நிரஞ்சன் 1 மினிட். எங்க அப்பா சம்மதம் இல்லாம என் தங்க உமா கல்யாணம் நடக்காது. அதை நல்லா புரிஞ்சுக்கங்க. அதான் நீ சொல்லிட்டியே, உன் தங்கை கல்யாணம் நடந்தா தான் நம்ம கல்யாணம் சொல்லி. ஆமா, 40 வயசுல உங்களை லவ் பண்ணி, அதுவும் ஜாதி விட்டு ஜாதி லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டா என் தங்கைக்கு எப்படி கல்யாணம் நடக்கும்? அதான் நிரஞ்சன் குஷி ஆயிட்டான். உமா வெறுமா லவ் சொல்லி. நான் வரேன். வாங்க. வரேன்னு சொல்லக்கூடாதா? இது என்ன வரேன்னு? அது என்ன தெரியல. இந்த தமிழ்ல மத்த லெட்டர்ஸ் எல்லாம் கிளீனா வருது, இந்த பா மட்டும் வரமாட்டேங்குது. எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்க, வரும். வரேன் சொல்லுங்க. வா வா. பா. வாயை கடிச்சுக்கிட்டு சொல்லணும். ஓ, அதான் ட்ரிக்கு. பாய கட்சின்னு. சாரியாஜி, ஒரே கல்லூரி கையிலே நிரஞ்சன் ஃபர்ஸ்ட் பேச்சு ஆரம்பிக்கிறான். அப்பாலே சாரியார்ஜி அட்வைஸ் கொடுக்குறான். இதெல்லாம் எதுக்குடா? நேரடியா விஷயத்துக்கு வந்துட வேண்டியது தானே. இந்த மாதிரி உங்க பிள்ளையாட்டா அந்த பொண்ணை லவ் பண்றான் அப்படின்னு. ஐயோ, துரை கண்ணூஜி ஒரு பாலிட்டிஷியன். பாலிட்டிஷியன் கையிலே டைரக்டா பேசினா விஷயம் நடக்காது. சுத்தி சுத்தி வரணும், ரவுண்டா வரணும். ஓ, நீ ரவுண்டா வர போறியா? அரே நமஸ்கார் துரை கண்ணூஜி. வாப்பா நமஸ்கார். நமஸ்கார். வாங்க சாரியார், வாங்க உட்காருங்க. நானே உங்களை பார்க்கறதுக்காக உங்க வீட்டுக்கு வரலான்னு இருந்தேன். என்ன விசேஷம்? இல்ல, இந்த கார்பரேஷன் எலெக்ஷன் வரப்போகுது இல்ல, அது விஷயமா தான். ஹரிஜன் ஓட்டெல்லாம் நம்ம கட்சிக்கு தான். நீங்க அப்படியே ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா மற்ற ஓட்டெல்லாம் நம்ம கட்சிக்கே வரும். அதுக்கு என்ன சொன்னா போச்சு? கரெக்ட். இவர் சொன்னா போச்சு, வராது. இப்ப ஆரம்பிக்கும் போது இப்படி அவசரமா பேசுறேன். அது சுபாவம் தான். அது வாயை திறந்தா ஒரு நல்ல வார்த்தை பேசுறது இல்லைன்னு சத்தியம் பண்ணிட்டு தானே அவன் பேசவே ஆரம்பிக்கிறான். துரை கண்ணூஜி, இப்போ இந்த கார்பரேஷன் எலெக்ஷன்ல உங்களுக்கு எல்லா ஜாதி போட்டும் வரணும்னு சொன்னா முதலியாருக்கு சப்போர்ட் இருந்தா எல்லா ஜாதி போட்டும் வரும். ஏன்னு சொன்னா சவுத் கார்பெட் நார்த் மெட்ராஸ் போர்ட் நிரஞ்சன் கொண்டு வருது, ட்ரிப்ளிகேன் சவுத் மெட்ராஸ் போர்ட் சாரியார்ஜி கொண்டு வருது. சென்ட்ரல் மெட்ராஸ்ல எப்படி போட்டு வருது? முதலியார்ஜி சொன்னா சென்ட்ரல் மெட்ராஸ்லயும் போட்டு வருது. மெட்ராஸ் பூரா போட்டு விட்டுட்டான். பரவாயில்ல, நீ கவர்மெண்ட்ல கூட கூவத்துல மட்டும்தான் போட்டு விட்டான், நீ மெட்ராஸ் பூரா போட்டு விட்டிய. அது சரி, முதலியார்கிட்ட எப்படி போய் கேட்கறது? சாரியார் சார் தெரிஞ்ச அளவுக்கு முதலியார் தெரியாது. இப்போ ஒரு கேள்வி, நீங்க இந்த லவ் மேரேஜ் பத்தி என்ன நினைக்கிறது? சம்பந்தம் பேசுறீங்க. சாரியார் சார் என்ன சொல்றாங்க? காதல் கல்யாணம் பத்தி என்ன நினைக்கிறாருன்னு கேட்கிறான். அது தெரியுது, அதை பத்தி இப்ப ஏன் கேட்கறான்? அவன் ரவுண்டா வரான். லவ் மேரேஜ் பத்தி கேட்கிற? இருமனம் ஒரு மனமாவது காதல், அதை வரவேற்பது சமூகத்தின் கடமை. அச்சா, இப்போ உங்க சன் லவ் செய்யறான்னு சொன்னா நீங்க என்ன செய்யறது? செருப்ப கலட்டிட்டு அடிக்குது. காதல் கல்யாணத்தை வரவேற்கிறது சமூகத்தினுடைய கடமைன்னு சொன்னேன். ஆமா சொன்னேன், சமூகத்தின் கடமைன்னு சொன்னேன், பெத்த அப்பன் கடமை நான் சொன்னேன். அப்போ
உங்க சன் லவ் செஞ்சா செருப்பாலே அடி கிடைக்குது. நிச்சயமா. அப்ப நிரஞ்சன் நீ இருந்து எல்லாம் வாங்கிட்டு வரியா? நான் போறேன். நமக்கு இல்லே செருப்படி, அவர் சன்னுக்கும். மனுஷனுக்கு கோவம் வந்தா என்ன பண்ணுவார்? நம்ம என்னடா கேட்டா? நீங்க என்ன பேசுறீங்க? ஒரே கண்ணோக்கி, இந்த கார்பரேஷன் எலெக்ஷன் முதலியார்ஜி சப்போர்ட் வேணும்னு சொன்னா நீங்க ஒரு காரியம் செய்யும். என்ன சொல்லு? முதலியார்ஜி டாக்டரை மேரேஜ் செய்யும். முதலியார் பொண்ணு நான் கல்யாணம் பண்ணிக்கிறதா? யார் அந்த நர்சியா? ஐயோ, அது இல்லை. செகண்ட் டாக்டர் உமா உங்க சன் பெருமாள் மேரேஜ் செய்யும். கல்யாணம் உனக்கு விளையாட்டா இருக்குதா உனக்கு? இது இந்த ஜாதி வித்தியாசம் எல்லாம் வேற வருது. ஜாதியாவது ஒண்ணாவது, பிறப்புல எல்லாரும் சமம் தானே. ராமானுஜர் சரித்திரத்தை படிச்சு பாருங்க, புரியும். ஆமா, இதெல்லாம் என்கிட்ட சொல்லிட்டு இருக்கீங்க. நிரஞ்சன், ரவுண்ட் அடிச்சது போறோம்னு நினைக்கிறேன். எனக்கே தலையை சுத்த ஆரம்பிச்சிருச்சு. வேற விஷயத்துக்கு வந்துடுறேன். அச்சா, முதலியார்ஜி உங்க சன் பெருமாள் உமா லவ். நிஜமாவா? ஆமா, எங்க கையில ஒத்துக்கிறான். ஏய் பெருமாள், ஐயோ அரசியல்வாதி பிள்ளைன்னு அப்பனுக்கு வேட்டுத்தான் வைக்கணுமா? என்ன செஞ்சுட்டான்? லவ் தானே செஞ்சான். அது எலெக்ஷன் டைம் பார்த்தா செய்யணும். என் பையன் பெருமாள் ஜாதகம் எப்படி இருக்குதோ. ஜாதகத்தை கொடுங்களேன், நான் பல்லனை பார்த்து சொல்றேன். ஜாதகம் இல்லையே, ஆனா அவன் பிறந்த நேரம் குறிச்சு வச்சிருக்கேன். நம்ம டாக்டர் கைலாசம் நர்சிங் ஹோம்ல தானே பிறந்தான். அவன் பிறந்த உடனே யாரோ ஒருத்தங்க ஒரு சீட்டில் எழுதி கொடுத்தாங்க. அந்த சீட்டு வீட்டில் பத்திரமா வச்சிருக்கிறேன். எங்கே வச்சிருக்கேன்னு தெரியல, தேடிக்கிட்டு இருக்கேன், கிடைக்க மாட்டேங்குது. அதே நர்சிங் ஹோம்ல அன்னைக்கே தானே என் ஒய்ஃபுக்கும் பிரசவம். என் ஒய்ஃபுக்கு கார்த்தால பிரசவம், உம்மா ஒய்ஃபுக்கு மத்தியானம் பிரசவம். அப்போ தோராயமா ஜாதகம் போட்டுக்கீங்க. இதெல்லாம் தோராயமா சொல்ற விஷயம் இல்ல. நீங்க அந்த நேரம் குறிச்சு வச்சிருக்கிறதா சொன்ன அந்த சீட்டை கொடுங்க, நான் ஜாதகத்தை கணிச்சு பலனை பார்த்து சொல்றேன். இப்ப கையில ஜாதகம் இல்லாதனால கோயில்ல போய் சகுனம் போட்டு பார்த்துள்ளவன். டேய் பெருமாள், பையன் என்ன பிஏ பாஸ் பண்ணிட்டானே? பிஏ பாஸ் பண்ணிட்டான், மேல படிச்சுட்டு இருக்கான். உங்க பையன் என்ன பண்றான்? பியூசி பரீட்சை எழுதி. போன தடவை கட்டும் போது கூட இதே பதிலை தானே சொன்னீங்க. அடுத்த வாக்களுங்க இதே பதில் தான் சொல்லுங்க. உங்க பையன் உமா லவ் செய்யறான், இவர் பையன் பியூசி லவ் செய்யறான். விடுறது இல்ல. அவனுக்கு பரீட்சை சமயத்துல உடம்புக்கு எதனா வந்துடுறது பாவம், அதனால எதனா உண்டு. ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லிருக்கூடாதா? ஏதாவது ஏற்பாடு பண்ணிருக்கலாம்ல. இந்த தடவை பரீட்சை எழுதிருக்கான்ல, பரீட்சை எழுதிருவான். அப்போ ஒண்ணு பண்ணுங்க, நம்பர் என்கிட்ட கொடுங்க, நான் பார்த்து ஏற்பாடு. நான் நம்பர் கேட்டு கொண்டு வந்து கொடுத்துறேன். சரியாச்சு, நம்பர் கொடுங்க, நம்பர் கொடுங்க. எம்எல்ஏ சொன்னா மார்க் போடுறாங்க. ஒரே கண்ணோச்சி, யார் கையிலாவது சொல்லி மார்க் போட சொல்லலாம். ஆனா மார்க் போட பேப்பர்ல எதுனாச்சும் ஒண்ணு எழுதிருக்கணும் இல்ல? அவன் பேப்பர்ல ஒண்ணுமே எழுதலையா? அப்படியே அவன் வெத்து தாளையா கொடுத்துட்டு வருவான். ஏதோ எழுதிருப்பான்டா. என்னடா நீ? எழுதிருக்கிறான், எழுதிருக்கிறான். கையில சொன்னா நம்பர் மட்டும் எழுதிருக்கான். நம்பர் மட்டும் ஒழுங்கா எழுதிட்டானா? அது கூட ஒழுங்கா எழுதல சாரியாச்சு. அவன் நம்பர் எழுத சொல்லி ஹவுஸ் நம்பர் ஞாபகம் வந்துடுச்சான். 213/13 எழுதிட்டான். அந்த நம்பரை வச்சுட்டு எதனா பண்ண முடியுமா? என்னப்பா கூப்பிட்டீங்களா? ஆமா, நீ அந்த முதலியார் பொண்ணுமா லவ் பண்றியாடா? ஆமாப்பா, ஆனா சத்தியமா சொல்றேன், உங்க பேச்சை நான் தட்ட மாட்டேன். என்னங்க பண்றது இப்ப நம்ம? முதலாளர் என்ன சொல்றாரு? அவர் இனிமேதான் கேட்கணும். முதல்ல அதை கேளுங்க சார். நான் முதல்ல சரின்னு சொல்லிட்டு அப்பால் அவர் முடியாதுன்னு சொல்லிட்டா எனக்கு அவமானம் போயிடாது. நீங்க சரி சொன்னது அவருக்கு தெரியாமல் அவர் கையில கேட்கணும். அதுதான் கரெக்ட். முதல்ல அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டுட்டு என்கிட்ட வந்து சொல்லுங்க, அப்புறம் என்ன முடிவை சொல்றேன். எப்பவுமே எதிர்கட்சிக்காரன் என்ன சொல்றான்னு கேட்டுக்கிட்டு தான் நம்ம முடிவை சொல்லணும். அப்பா, நான் வந்திருக்கேன். இவன் என்ன நமக்கு கண்ணல்லன்னு சொல்லி நினைக்கிறான் இவன். என்னடா பாச்சா? அப்பா, அரை மணியில வரேன்னு சொன்னேன், 3/4 மணி ஆயிடுச்சு. என்ன பாசம் வச்சிருக்கேன் பத்தில. இந்த மாதிரி பையன் 15 நிமிஷம் பிரிஞ்சு இருக்க முடியாது அவனால. 5 ரூபாய் கட்சா போதும். பாசம் இங்கே விடுறான், சினிமா போறான். நிரஞ்சன், நீ அடிக்கடி என் வம்புக்கு வந்துட்டே இருக்க. அச்சா, உன் பாயில என்ன சிகரெட் வாசனை வருதோ? என்னடா வளர்ற? அவன் ஒன்றும் சிகரெட்டும் பிடிக்க மாட்டான், ஒன்றும் பிடிக்க மாட்டான். பாய பூது பூது. ஐ எம் சாரி சாரியார்ஜி. பாச்சா சிகரெட் பிடிக்கல, பீடி பிடிக்கிறான். ஏண்டா அப்படி உடலுக்கு பெற்ற? நீ சொல்லிவிட்டேன்னு ஊதிண்டே நிற்கிறான் பாருங்க.
கமகமன் புளியோதரை வாசனை வருது. என்னடா கோயிலில் புளியோதரை சாப்பிட்டியா? அது சொல்லக்கூடாதா அவகிட்ட? புளியோதரை சாப்பிட்டு வரேன். என்னடா இது பரீட்சை பேப்பரில் வீட்டு நம்பர் எழுதிவிட்டியாமே, 13 அது பழைய நம்பர்டா, புது நம்பர் வந்திருக்கு. நான் சொல்கிறேன் நீங்கள் கோச்சிக்க கூடாது, கொஞ்சம் சாந்தமாக பேசணும். என்ன சார் சாந்தம்? சாந்தம். மூத்த பொண்ணு கல்யாணமே வேண்டான்ட்டு நர்ஸா இருக்குது. அப்பவே சாந்தம்னு பேசாம இருந்தேன். இப்போ ரெண்டாவது பொண்ணு ஜாதி விட்டு ஜாதி காதம். சே, கேட்கவே அவமானமா இருக்கு. இதில் அவமானப்படுறதுக்கு என்ன இருக்கு? நாம் என்ன ராமானுஜரோட பெரிய ஆட்களாக இருப்போம்? ராமானுஜருக்கு எத்தனையோ சிஷ்யாள், அதில் உறங்காவில்லின்னு ஒருத்தன். ஜாதின்னு பார்த்தா 4 வருணத்துக்கும் கீழே பஞ்சமன். அவனை தன்னுடைய பிரதம சிஷ்யர்களில் ஒருத்தரா ராமானுஜர் ஏற்றுண்டார். நாம் என்ன ராமானுஜரோட வசதியா? அதெல்லாம் எனக்கு அனாவசியம். எது ராமானுஜரே உனக்கு அனாவசியமா? நான் எங்க அப்படி சொன்னேன்? சரியா சார், இந்த கீழ் ஜாதின்னு சொல்றாங்க, அதெல்லாம் பெரியவங்க சொன்னது தானே. மில்லேர்வாள் ராமானுஜரோட ஒரு பெரியவர் உள்ள. ஒரு முறை ராமானுஜரோட அவருடைய சிஷ்யாலும் தெருவில் போயிட்டு இருந்தான். எதிர ஒரு ஹரிஜன பொண்ணு வந்துட்டான். உடனே ராமானுஜருடைய சிஷ்யாலாம் அந்த பொண்ணை பார்த்து ஒதுங்கி நின்று வழிவிட சொன்னான். கரெக்டாக தான் சொல்லிருக்காங்க. என்ன ஹரிஜன் பாருங்க, தீட்டு மேலே விட்டுறக்கூடாது. அந்த பொண்ணு கேட்டா, ஒதுங்குறேன் சரி, எந்த பக்கம் ஒதுங்க சொல்றேன்? இந்த பக்கம் ஒதுங்கினா வெங்கடேச பெருமாள் கோவில், அந்த பக்கம் ஒதுங்கினா ரங்கநாத பெருமாள் கோவில், உலகளந்த பெருமாள் திசையெங்கும் வியாபிச்சிருக்கானே, நான் ஒதுங்குற பக்கம் அவன் இருந்து அவன் மேல என் தீட்டு பற்றக்கூடாது, கடவுள் இல்லாத பக்கம் எதுன்னு சொல்லி நான் ஒதுங்குறேன். உடனே ராமானுஜர் தன் சிஷ்யால் தப்புக்காக காலில் வந்து மன்னிப்பு கேட்டுட்டார். இப்படி எத்தனையோ சரித்திரங்கள், நிகழ்ச்சிகள், இதெல்லாம் தெரிஞ்ச பிறகு ஜாதின்னு பேசலாமா? இதெல்லாம் பேசலாம் சார், ஆனா நம்ம வீடுன்னு வரும்போது நிலைமை மாறத்தான் செய்யும். எல்லாத்தையும் கேட்டுதான் இருங்க. சாரியார் சொல்றது ரொம்ப கரெக்ட். இப்போ ஒரு பிராமின் ரத்தத்தையும், ஒரு முதலியார் ரத்தத்தையும், ஒரு ஹரிஜன் ரத்தத்தையும் என்கிட்ட கொடுங்க. அந்த 3 ரத்தத்தையும் என் லெபார்டரியில டெஸ்ட் பண்ணி எது எந்த ஜாதி காரணத்தை என்னால சொல்ல முடியுமா? அது எப்படி சொல்ல முடியும்? சாதாரணமே உங்க லேபரேட்டரியில எந்த டெஸ்டும் சரியா வருதில்லை. அதுக்கு இல்ல சாரியா, ரத்தத்தை வச்சு ஜாதியை சொல்ல முடியுமா? இப்போ டாக்டர் எல்லாம் ஒன்னா சேர்ந்து தங்கள் பொண்ணு பிள்ளைகளை டாக்டர்கள் தான் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் தீர்மானம் பண்றாங்க. ஒரு பேச்சுக்கு சொல்றேன், இன்ஜினியர்கள் தங்கள் குழந்தைகளை இன்ஜினியர்கள் தான் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், வக்கீல்கள் தங்கள் குழந்தைகளை வக்கீல்கள் தான் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். இது இப்படியே நடந்துட்டா டாக்டர் எல்லாம் உறவுக்கார, இன்ஜினியர்லாம் உறவுக்கார, வக்கீல்லாம் உறவுக்கார, இது இப்படியே வளர்ந்து கடைசியில டாக்டர் ஜாதி, இன்ஜினியர் ஜாதி, வக்கீல் ஜாதி 100 வருஷத்துக்கு அப்புறம் அவளுக்குள்ளேயே நீ தாழ்ந்தவன் நீ ஒசந்தவன் அடிதடி வந்துடும். இந்த ஜாதி வித்தியாசம்லாம் இப்படிதான் வந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப அழகா சொல்லிட்டு என்ன முதலியார், நான் சொன்னது அந்த காலத்து சமாச்சாரம், டாக்டர் சொல்றது இந்த காலத்து சமாச்சாரம், நான் சொல்றது எம் வீட்டு சமாச்சாரம். முடியாது. சரியா சார், கோபிக்க கூடாது. பிராமணங்கள்லாம் இது மாதிரி பேச ஆரம்பிச்சதுலேருந்து தான் நானே உருப்பிடாம தீர்மானமா சொல்றேன். என் பொண்ணு ஒரு ஹரிஜன் பையனை கல்யாணம் பண்ணிக்கிறத பார்த்துட்டு நான் சும்மா இருக்க மாட்டேன். அதை விட செத்தாலும் சாவேன். இதை பத்தி பேசுறதுலாம் இனிமே இங்க வராதீங்க. முதலியார், இப்போ உம்ம பொண்ணு ஒரு முதலியார் பையனை லவ் பண்ணிதான் கல்யாணம் பண்ணி வச்சிருப்பா மாட்டேன்? முதலியார் பண்ணி வச்சிருப்பேன். மூத்த பொண்ணு தான் கல்யாணமே வேண்டாம்னு இருந்தேன். 2வது பொண்ணு கல்யாணமாக நடக்க வேண்டாமா? அது இதையே முடிச்சிடலாமே. சாரியார் எவ்வளவோ எடுத்து சொன்னார். ஏன் சொல்ல மாட்டார்? நல்லா சொல்லு. சரியா சார், தப்பா நினைக்காதீங்க. உங்க பையன் ஒரு ஹரிஜன் பொண்ணை லவ் பண்ணியிருக்கா, நீங்க கல்யாணத்துக்கு ஒப்புக்குவீங்களா? தாராளம் பேசலாம், ஆனா நடக்காது. இத பாருங்க, நான் சாரியாரோட ஒத்து போறவன் இல்லதான். ஆனா சாரியார் இந்த ஜாதி வித்தியாசம் பார்க்கறதே கிடையாது. ஊரறிஞ்ச விஷயமாச்சே. தனக்குன்னு வந்தா தான் சார் தெரியும். ஹரிஜன் பொண்ணுக்கு போவாங்க. என் பொண்ணு இவர் பையனை லவ் பண்ணியிருந்தா இவர் ஒப்புக்குவாரா? அந்த மாதிரி நடக்கலையே முதலியார். நடந்தா ஒப்புக்குவீங்களா? எனக்கு ஆட்சேபனை இருக்காது. இவர் பையனை நீங்க ஒப்புக்க வேணாம்? மாட்டேன், ஒப்புக்க மாட்டேன். பிராமண ஜாதின்னா எனக்கு என்ன கௌரவமா? என் ஜாதியில என் பொண்ணு கல்யாணம் நடக்கணும் சார், அப்பதான் எனக்கு கௌரவம். சாரியார் பையனுக்கு சாரியார் ஜாதியில கல்யாணம் நடந்தா தான் சாரியாருக்கு கௌரவம். சார், ஜாதி விட்டு ஜாதி கல்யாணங்கிற பேச்சே வீட்டில் கிடையாது.
என் தலைமுறையில் அது நடக்காது, நடக்கவும் விட மாட்டேன். இதை பற்றி பேசுறதால தான் இனிமேல் இங்கே வராது. கொஞ்சம் யோசிச்சு பார்த்து பதில் சொல்லுங்க. ஒரு யோசனைக்கு இடம் இல்லைங்க. என் நல்லதை விரும்புறதால தான் நீங்கள் இதை பற்றி பேசாதீங்க, அவ்வளோதான். கீதையில் ஒரு ஸ்லோகம், உத்தரே தாத்மனாத்மானம் நாத்மானம் அவசாதி ஆத்மைவ ஆத்மனோ பந்து ஆத்மைவ ரிபுராத்மனா. தானே தான் தன்னை வசத்திக்கணும், தானே தன்னை தாழ்த்திக்கப்படாது. தான் தான் தனக்கு நண்பன், தான் தான் தனக்கு பகைவன். இப்போ உங்களுக்கு நீங்களே பகைவனா இருந்திருக்கீங்க. சீக்கிரமே நீங்களே உங்களுக்கு வசத்திக்கிற காலமும் வரும். இல்லையா? ஜிதாத்மன பிரசாந்தஸ்ய பரமாத்மா சமாகித. மனசு தெளிஞ்சவன், தன்னைத்தானே ஜெயிச்சவன், ரொம்ப உயர்ந்த நிலையை அடைஞ்சிடணும். அந்த மாதிரி நீங்க ஒரு நாள் மனசு தெளிஞ்சு ஒரு உயர்ந்த நிலையை அடையத்தான் போறேன், நான் பார்க்கத்தான் போறேன். மொழியார் என்ன இவ்வளவு பிடிமாதமா இருக்கே? இட்ஸ் ஆல் ரைட். என்ன முதலியார் பாய், நேத்திக்கு மருந்து கொடுத்தேனே, சாப்பிட்டேடா? ஏதாவது ரிலீஃப் தெரிஞ்சுதா? நல்ல ரிலீஃப் சார். முதுகு வலி போன இடமே தெரியல. எதுக்கு கேட்டேன்னா, இந்த மருந்தை தயாரிக்கிற ஃபேக்டரி ஓனர் இருக்கார் பாருங்க, அவர் ஒரு ஹரிஜன். அந்த மருந்தை மிக்ஸ் பண்ணி நர்ஸ் கொடுத்தாலே அவளும் ஹரிஜன் தான். ஹரிஜன் கையால மருந்து கொடுத்தா உடம்பு ஏத்துக்கிறது, ஹரிஜன் சம்மதத்தை மனசு ஏத்துக்கல இல்லையா? நீங்க என்ன பேசினா எனக்கு என்ன சார்? பேசுங்க. இன்னொரு விஷயம் சொல்றேன், அதையும் கேட்டுங்க. 4 வருஷத்துக்கு முன்னால உங்க செகண்ட் டாக்டர் உமா கார் ஆக்சிடென்ட்ல மாட்டினாடே, ஞாபகம் இருக்கா? ஆமா. அப்ப கூட அவளுக்கு பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் கொடுத்தோம். அந்த பிளட் டொனேட் பண்ணது கூட ஒரு ஹரிஜன் தான். உங்க செகண்ட் டாக்டர் உமா ரத்தத்துல ஒரு ஹரிஜன் பிளட் கலந்திருக்கு. இதுக்கு என்ன பண்ண போறாங்க இப்போ? அட கடவுளே, அதுதானா விஷயம்? என்னடா அது, நம்ம பொண்ணு புத்தி இப்படி போகுதுன்னு பார்த்தேன். என்ன டாக்டர் இது இப்படி பண்ணிட்டீங்க? என்ன? நீங்க பண்ண காரியம், எங்க அப்பா ராத்திரி எல்லாம் தூக்கத்துல ஒரேடியா உளர ஆரம்பிச்சுட்டாரு. உணர ஆரம்பிச்சாரா? பாலிட்டிஷியன் சம்பந்தம் வருது பேச்சு ஆரம்பிச்சது, மனுஷன் உணர ஆரம்பிச்சுட்டான். நீங்க கொடுத்த ஷாக்குல தான் அவரை உளர ஆரம்பிச்சுட்டாரு. அப்புறம் நான் தான் அவரை எழுப்பி நெஜத்தை சொல்லிட்டேன். ஐயோ, ஓ சிஸ்டருக்கு பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் கொடுத்து உன் பிளட் தான் சொல்லிட்டியா? ஆமா டாக்டர், சொல்லிட்டாரு. வர வர ரொம்ப அதிக பிரச்சனையா போயிட்டேன். நான் ஒரு சின்ன ஷாக் கொடுத்து மனுஷனுடைய ரியாக்ஷன் ஸ்டடி பண்ணலாம் பார்த்தா இப்படி உண்மையை சொல்லி காயத்துக்கு எடுத்துட்டியே. நான் நெஜத்தை சொல்லட்டா, எங்க அப்பாவுக்கு பைத்தியமே பிடிச்சிருக்கும் டாக்டர். அவருக்கு ஏற்கனவே பைத்தியம் பிடிச்சிருக்கா நான் நினைக்கிறேன். இல்லைன்னா மனுஷன் ஜாதி கீதியில் அலைவார. அப்படி அவர் மல்லிகை பூ வாங்கினா கூட ஜாதி மல்லி தான் வாங்குவாரு. நீ ஜாதின்னு சொன்னோன்னு எனக்கு ஒண்ணு ஞாபகம் வருது. என் பொண்ணு டான்ஸ் ஆடாடு, என்னமா ஜாதி போடுறா தெரியுமா? அது ஜாதி இல்ல டாக்டர், ஜதி. ஜதிக்கு ஜாதிக்கு என்ன பெரிய வித்தியாசம்? ஜதி போட்டு ஒரு கால் வச்சா ஜாதி தானே. டாக்டர், சாரியார் சார் கூட எங்க அப்பா கிட்ட ரொம்ப பேசி பார்த்தாராம். அவருக்கு நல்ல ப்ரோக்ரெசிவ் ஐடியாஸ் தான் இருக்கு. சாரியார் இருந்த ஜாதி வித்தியாசம் பார்க்கறதே கிடையாதுமா. அவர்கிட்ட கூட எங்க அப்பா கொஞ்சம் அதிகமா பேசிட்டாராம். ஆனா சாரியார் சார்ட்ட அப்படி பேசிருக்க கூடாதுன்னு சொல்லி அப்புறமா ரொம்ப வருத்தப்பட்டாரு. உங்க அப்பா நெட்டையை சுந்தரியார் அப்படின்னு பேசிவிட்டார். உங்க வீட்டுல உங்களுக்கு நடந்தா நீங்க தான் ஒப்புக்க மாட்டேன்னு சொன்னார். இவ்வளவுதானே? சாரியார் சார் நிச்சயமா இந்த மாதிரி நடந்துக்க மாட்டார். நீங்க வேணா டெஸ்ட் பண்ணி பாருங்க. எங்க அப்பாவை மிரட்டின மாதிரி ஒரு ஜோக்குக்காக கூட இந்த விஷயத்துல அவரை மிரட்டவே முடியாது. தன்னோட பையன் யாரையாவது லவ் பண்ணா அது எந்த ஜாதியா இருந்தாலும் சரி. ஐடியா வந்தாச்சு. என்ன டாக்டர்? ஐடியா வந்தாச்சு. இந்த பாரு, சாரியார டெஸ்ட் பண்ண போறேன். தனக்குன்னு வந்தா என்ன செய்யறாருன்னு பரீட்சை பண்ணி பார்க்க போறேன். உங்க அப்பா கிட்ட உடனே மாதிரி இவர்கிட்ட நான் உடனே தொலைச்சு விடுவேன். ஜாக்கிரதை. டாக்டர், அவர் வந்திருக்காரு. யாரு? சாரியார் சார். இந்த பாரு, நான் என்னலாமோ பேஷண்ட் இருப்பேன். நீ பதிலுக்கு சாரி டாக்டர், மன்னிச்சுங்க டாக்டர், இனிமே நடக்கா டாக்டர், இதே திருப்பி திருப்பி சொல்றேன். என்ன சொல்லணும்? சாரி டாக்டர், மன்னிச்சுக்கங்க டாக்டர், இனிமே இது மாதிரி நடக்காது டாக்டர். வெரி குட். வராரு வராரு. ஏ பார்வதி, என்ன காரியம் பண்றீங்க? இது கூட பெருசு இல்லை. ஆனா சாரியார நினைச்சாதான் எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. சாரி டாக்டர். என்ன சாரி? இப்படி சொன்னா என்ன அர்த்தம் கேட்கிறேன்? நீங்க தானே அப்படி ஏய், சாரியார பார்க்கும் போதெல்லாம் நான் சொன்ன போய் என்ன மாற்றுறேன். நேத்துக்கு பிரசவ வார்டுல 2 குழந்தைகளை மாத்திக்கிட்டேன். உடனே தெரிஞ்சது அந்தந்த குழந்தைகளை
அந்தந்த தயாரிட்டு செத்து விட்டோம். ஆனா இதே தப்ப 25 வருஷமா செஞ்சியே, அதுக்கு என்ன சொல்றப்போ? சாரி டாக்டர், இனிமே அது மாதிரி நடக்காது டாக்டர். அப்போ சாரியார் வைஃப் நம்ம நர்சிங் ஹோம்க்கு டெலிவரிக்கு வந்தா. அந்த தொடக்கண்ணி எம்எல்ஏ வைஃபும் நம்ம நர்சிங் ஹோம்க்கு டெலிவரிக்கு வந்தா. அப்போ அவர் எம்எல்ஏ இல்லையே டாக்டர். சாராய கடை வச்சிருந்தாரு. எம்எல்ஏ ஆபரேட் தெரியாதா? சாரியார் வைஃபும் தொடக்கண்ணி வைஃபும் ஒரே வாரம். சாரியார் மனைவிக்கு காலம்பர டெலிவரி, தொடக்கண்ணு மனைவிக்கு மத்தியான டெலிவரி. அந்த 2 குழந்தைகளையும் மாத்திட்டியே, அதுக்கு என்ன சொல்ற இப்போ? ஓ, நீங்க அப்படி ஐடியா பண்ணி உடனே என்ன சொன்னியா? 5 மாசம் கழிச்சு சொன்ன. அதுக்குள்ள 2 குடும்பத்தையும் 2 குழந்தைகள் மேல அப்படியே பாசம் விழுந்துருது. எனக்கு என்ன பண்றதுனே தெரியல. நர்சிங் ஹோம் ஆரம்பிச்ச புதுசு, நர்சிங் ஹோம் கெட்ட பேரும் வரும் பயத்துல பேசாம வந்துட்டேன். இப்போ சாரியார் வீட்டுல ஒரு ஹரிஜன பையன் வளர்றான், தொடக்கண்ணு வீட்டுல ஒரு பிராமண பையன் வளர்றான். என்ன நடக்குதுன்னு பாரு, என்ன நடக்குதுன்னு பாரு. கஷ்டம்தான் போல இருக்கு. சாரியார் பெரிய மனுஷன். இதே இன்னொருத்தரா இருந்தா இந்த விஷயத்தை கேட்ட உடனே அப்படியே தலை மேல கையை வச்சிடுவோம். இனிமே இது மாதிரி நடக்காது டாக்டர். தன் வீட்டுல ஒரு ஹரிஜன பையன் வளர்ந்து வச்சு சாரியார் கவலைப்பட மாட்டார். இதுவே இன்னொருத்தரா இருந்தா விஷயம் தெரிஞ்ச உடனே அப்படியே செவுத்துல சாஞ்சிடுவோம். சாரி டாக்டர், இதோட விட்டுற கூடாதா? ரொம்ப கஷ்டமா இருக்கு, ரொம்ப தடுமாட்டமா இருக்கு. என்ன கஷ்டம், என்ன தடுமாட்டம்? சாரியார் கேட்டாருன்னா அவருக்கு வந்து தடுமாட்டம். ஆனா அவர் தடுமாற மாட்டார், தள்ளாட மாட்டார், பேசாம போயிடுவார். நிஜமாவே போயிட்டாரு டாக்டர். போயிட்டாரா? பாவம், நீங்க சொன்னதுக்கெல்லாம் டான்ஸ் ஆடிட்டு இருந்தாரு. ஐயோ, நான் அந்த டான்ஸ் பார்க்காம போயிட்டேனே. இங்க பாரு, நான் ஹியூமன் சைக்காலஜி ஸ்டடி பண்ண போறேன். நீ உங்க அப்பா கிட்ட உடனே மாதிரி சாரியார்கிட்ட உடனே ஷீட்டை கீச்சு விட ஜாக்கிரதை. எனக்கு ஏன் டாக்டர் வம்பு? ஆமா, நீங்க நாளைக்கு ஃபாரின் போறீங்க, அவர்கிட்ட எப்ப நிஜத்தை சொல்வீங்க? நான் தான் 10 நாள் திரும்பி வந்துட்டு போறேனே, அதுக்குள்ள என்ன பெருசா நடந்துட போறது? டாக்டர், டாக்டர், சாரியார் சார் திரும்ப ஐயோ, வந்துட்டாரு. என்ன விஷயம்னு உடனே தெரிஞ்சுக்கணும்னு டிசைட் பண்ணிட்டார் போல இருக்கு. ஏ பார்வதி, செய்யற தப்பு செஞ்சுட்டு சாரியார் பத்தி இப்படி பேசுறியா நீ? தன் வீட்டுல ஒரு ஹரிஜன பையன் உணர்வு வச்சு சாரியார் கவலைப்பட மாட்டார். ஏன்னா அவர் பெரிய மனுஷன். இதே இன்னொருத்தரா இருந்தா இங்க ஓடி வந்து நாம என்ன பேசுறோம்னு ஒட்டு கேட்போம். அதெல்லாம் சின்ன மனுஷன் செய்யற வேலை. சாரியார் பெரிய மனுஷன். இந்த ஜாதி தான் பார்த்ததே கிடையாது. இதே இன்னொருத்தரா இருந்தா இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே இங்க ஓடி வந்து நம்ம கிட்ட சண்டைக்கு வந்திருப்பான், இல்ல மனசார ஓடி அழுதுருப்பான். ஆனா சாரியார் பெரிய மனுஷன். என்ன பண்ணுவார், கொஞ்ச நேரம் இங்க வந்து நம்மளை வந்து பார்க்கலான்னு நினைப்பேன். அப்புறம் நேரம் வருவார், என்னை வந்து பார்த்துட்டு ஃபாரின் ட்ரிப் போயிட்டு வாங்கோ, எல்லாம் மங்களமா சுபமா முடியும்னு சொல்லிட்டு போவார். என்ன சொல்லுவார்? ஃபாரின் ட்ரிப் போயிட்டு வாங்கோ, எல்லாம் மங்களமா சுபமா நடக்கும்னு சொல்லுவார். கரெக்ட். என்ன, சாரியார் பெரிய மனுஷன். கேசவ பெருமாள் பிரசாதத்தை கிட்ட கொடுத்துட்டு பேசாம போயிடுவார். என்ன பண்ணுவார்? கேசவ பெருமாள் பிரசாதத்தை கொடுத்துட்டு பேசாம போயிடுவார். வெரி குட். என்ன, சாரியார் பெரிய மனுஷன். சரிமா, நான் கொஞ்சம் அர்ஜென்ட்டா ஒரு கேஸ் போயிட்டு. சாரியாரா, எப்போ வந்து சௌக்கியமா இருக்கா? பாச்சா சௌக்கியமா இருக்காரா? என்ன ஃபாரின் ட்ரிப் போயிட்டு வாங்க, எல்லாம் மங்களமா சௌக்கியமா இருக்கு. கேசவ பெருமாள் கோயில் இன்னைக்கு சோதனையா நான் பிரசாதம் கொண்டிருந்தேன். தப்பா நினைச்சுக்க கூடாது. என்னடா இது, எப்ப பார்த்தாலும் கையில கோயில் பிரசாதத்தோட வருவா, ஃபாரின் போற சமயத்துல கையை வீசிட்டு வந்திருக்காருன்னு நினைச்சுக்க கூடாது. நான் பிரசாதம் கொண்டு வந்து கொடுத்த மாதிரி நீங்க மனசுல பாவிச்சுக்கணும். என்ன பார்வதி,
நான் சொல்லலாமா, இவன் நிஜமாவே பெரிய மனுஷன் தான். பார்த்து சாரதி, உங்க அப்பா இருக்காரா? இருக்கார். என்ன பண்ணிட்டு இருக்கார்? அவர் குளிக்கிறார். இந்த லெட்டர் அவர்கிட்ட கொடுக்கணும். கொடுத்துறியா? என்னால முடியாது. நான் என்ன உங்களுக்கு போஸ்ட்மேனா? நீங்களே போய் கொடுங்க, எனக்கு நிறைய வேலை இருக்கு. குட் மார்னிங். குட் மார்னிங். பாம்பேல இருந்து எப்போ வந்தீங்க? இன்னைக்குதான் ஹவுஸ்ல கேட்டேன், நீ இங்கே ஆஜர் சொன்னாங்க. சோ நிரஞ்சன் ஆல்சோ இங்கே ஆஜர். அச்சா, நிரஞ்சன் கு கங்க்ராச்சுலேஷன் சொல்லு. எதுக்கு? நிரஞ்சன் மத் இம்ப்ரூவ். வா வா வந்துட்டான். அட எப்படி? பாம்பே ஓரான், பிராக்டிஸ் பண்றான். வா வரான், வா வந்துட்டான். வாத்தியா? என்னது? பாம்பே ஓரம் வாத்தியா? ஓஹோ, பாம்பே போறா பாத்தியா, அதத்தான் இப்படி சொன்னீங்களா? வா வந்தது இப்ப வா போயிடுச்சா? வா ஓச்சா? வா போச்சா? ஓச் ஓயே ஓச். அதான் இன்னைக்கு காலையில ஆபீஸ்ல ஒரு தகராறு ஆகி போச்சு. என்ன ஆச்சு? கடை ஆபீஸ்ல இன்னைக்கு காலையில ஒரு அம்மா வீடு வாடகைக்கு ஓடுன்னு கேட்டு வந்தாங்க. நான் கடை வாசல் வடியிலே வாசல் படியிலே வாசல் வடியிலே கொஞ்சம் மழை தண்ணி இருந்துச்சு. அந்த அம்மா வலிக்கு விழுந்துட வராங்கன்னு சொல்லி நிரஞ்சன் சொன்னான், பார்த்து வாங்குவோமா பார்த்து வாங்குவோமா. ஓஹோ, பார்த்து வாங்கம்மா பார்த்து வாங்கம்மான்னு சொன்னீங்களா? கரெக்ட், பார்த்து வாங்கம்மா பார்த்து வாங்குவோமா. அந்த அம்மா நினைச்சுக்கிறாங்க இந்த நிரஞ்சன் அவங்களே வாத்து மாதிரி நடக்கிறான்னு சொல்லி கிண்டல் பண்றான்னு சொல்லி என்ன முறைச்சு வாத்தாங்க. அப்புறம் அப்பாலே ஒரு வழியா அந்த அம்மா கையிலே ரெண்ட் ரேட்டு எல்லாம் பேசி முடிச்சேன். ஐயோ, பேசி முடிச்சீங்க? அதுதான் தகராறே வந்துச்சு. ஹவுஸ் ஓனர் வந்தாரு, அவர் கையில சொன்னேன், நீதான் பேசி முடிச்சாச்சு, கூட்டிக்கிடுவோம். அந்த அம்மா இந்த கன்னத்துல ஒரு அறையை கொடுத்தாங்க. பொம்பளை கிட்ட அறை வாங்குனீங்களா? உங்களுக்கு வெக்கமா இல்ல? இல்லை, ஏன்னு சொன்னா அந்த ஹவுஸ் ஓனர் ஒரு ஆம்பளை, அவர் இந்த கன்னத்திலே ஒன்று கொடுத்தார். திஸ் தமிழ் லாங்குவேஜ் இஸ் a very dangerous language. ஒன்று வந்தா ஒன்று போகுது. ஆமா பார்வதி, இது என்ன எனக்கு பாம்பேல எழுதின லெட்டர் என்ன தமிழ்ல எழுதிச்சு? நிரஞ்சனுக்கு ஒன்றும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகல. லவ் லெட்டர் வேற எழுதுகிறேன், யார் கையில கொண்டு போய் காவிக்கிறது? இந்த வயசுல உங்களுக்கு லெட்டர் எழுதவே எனக்கு வெக்கமா இருந்தது. ஆனா எழுதணும் போலவும் இருந்தது. அதை படிச்சுட்டு நீங்க என்ன நினைப்பீங்களோன்னு நினைச்சேன். உங்க உறவுக்காரங்களுக்கு கூட தெரியக்கூடாதுன்னு தான் தமிழ்லயே எழுதிட்டேன். அச்சா, அந்த லெட்டர்ல என்ன எழுதிச்சு இப்போ சொல்லு. நிரஞ்சன், நீங்க என்ன மறந்துட்டு வேற யாரையாவது கல்யாணம் பண்ணிக்கங்க. அந்த லெட்டர்ல நான் பல விஷயங்கள் எழுதியிருக்கேன், அதெல்லாம் அவ்வளவு முக்கியம் இல்லை. ஆனா முக்கியமான ஒரு விஷயம் எழுதியிருக்கேன். அது என்னன்னு தெரிஞ்சா நீங்களே என்ன கல்யாணம் பண்ணிக்க வேண்டாம்னு தீர்மானம் செஞ்சிருவீங்க. என்னது சொல்லு. சொல்லாம என்ன செய்யறது? அந்த லெட்டர் அங்க வீட்டுல வச்சுட்டு. சரி, அந்த லெட்டர்ல இருக்கிற மற்ற விஷயங்கள்லாம் இருக்கட்டும், அந்த முக்கியமான விஷயத்தை மட்டும் இப்ப சொல்றேன். என்ன முக்கியமான விஷயம்? நானும் கேட்கிறேன். நாங்க ரெண்டு பேரும் ரகசியம் பேசுறோம். எனக்கு ரகசியம்னா ரொம்ப பிடிக்கும். இறஞ்சு பேசிக்க கேட்கிறேன். ரகசியம் இறஞ்சி பேச எங்களுக்கு பிடிக்காது. நீ வெளில போ. நான் போக முடியாது. நீங்க வேணா நீங்க உள்ள போங்க. அச்சா சலோ. என்ன கேள்விப்பட்ட உடனே உங்களுக்கே ஷாக்கிங்கா இருக்கு இல்லையா? நிரஞ்சன், நீங்க வேற யாரையாவது கல்யாணம் பண்ணிக்கங்க, நான் நிச்சயமா உங்களை தப்பா நினைக்க மாட்டேன். நிரஞ்சன் என்ன அத்தனை மோசமான ஆள் சொல்லி நினைச்சே? நான் ஒன்னத்தான் கல்யாணம் செஞ்சுக்கிட்டேன். உமா கல்யாணம் நடந்தா தான் நம்ம கல்யாணம் சொன்னேன் இல்லே. உமா கல்யாணம் நிரஞ்சன் முடிக்குது. குட் மார்னிங் சார். நமஸ்கார் சாரியார்.
எங்க அப்பா இந்த லெட்டரை உங்ககிட்ட கொடுக்க சொன்னார் சார். என்ன லெட்டர் இது? உங்களுக்கு என்று வந்தால்தான் புரியும் என்ற வகையில் பேசிவிட்டேன். நீங்கள் பெரிய மனிதர். உங்களிடம் நான் அம்மாதிரி பேசியது தவறு. உங்களைப் போல் பெரிய மனிதர் சிநேகிதத்தை இழக்க நான் விரும்பவில்லை. நட்டேச மோதலியார். பெரிய மனுஷன் சொல்லியே எல்லாரும் என்னை சித்திரவதை பண்றீங்க. சாதாரணமான மனுஷனா இருக்க விடமாட்டேன் போட்டிருக்கேன். என்ன சார் சொல்றீங்க? ஒன்றும் இல்லைம்மா, இவர் டாக்டர் கொஞ்ச நாள் ஊரில் இல்லையா, அது ஒரு மாதிரியா இருக்கு. உங்கள் அப்பாவையும் பார்க்கல. என்ன தப்பாக பேசிவிட்டார் உங்கள் அப்பா? எல்லாம் ஒன்றும் இல்லையே, உனக்கு வந்தா தெரியும், உன் வீட்டில் நடந்தா தெரியும்னு சும்மா சொல்லக்கூடாது. மனுஷன் வாயில சத்தியம் தாண்டவே மாட்டேன். நான் வந்து பார்க்குறேன்னு சொல்லுமா, அவர் வந்து பார்க்குறேன். ஏன் சார் இப்படி எல்லாம் பேசுறீங்க? டாக்டர் இன்னும் ஒரு வாரத்தில் வந்துருவாரு. கரெக்டாக ஒரு வாரத்தில் வந்து என்ன பண்ணுறது? 25 வருஷம் சமாச்சாரம். என்ன ஒரு வாரத்தில் என்ன பண்ண போகிறோம்? என்ன பரவாயில்ல, எல்லாம் நம்ம மனசோட போட்டோம். பொறுத்தியாக இருக்கீங்கன்னு சொல்லி அவள் மனசையும் கஷ்டப்படுத்தி எல்லாம் படாதுன்னு தீர்மானம் பண்ணிவிட்டேன். என்ன நான் வரேன் சார். நீங்க 2 பேரும் என்ன பேசுறீங்கன்னு எனக்கு புரியல. பேசிக்கிறேன், புரியல, புது பாஷையாக இருக்கு. அதுவா? இப்ப அவருக்கு பா வந்தது, பா போயிடுச்சு. ரொம்ப சந்தோஷம். நான் வரேன் சார். சாரியார்ஜி, this Tamil language is like a வியாபாரம். ஒண்ணு வந்தா ஒண்ணு ஓகுது. ஆமா சாரியார்ஜி, வாட்சா எங்கே காணோம்? வாட்சா தான். வாட்சா இல்லை, வாட்சா கரெக்டாக சொல். வந்து வாட்சான எனக்குன்னு வந்து வாட்சா. வாட்சா என்ன வாட்சா பத்தி இப்படி பேசுறது? செல்ல வில்லை. ஆமா, செல்ல வில்லை. எத்தனை ஜென்மத்து கர்ம பலனோ அனுபவிச்சு தொலைக்கிறோம். என்ன பண்ண முடியும்? எல்லாம் என்ன பண்ண முடியும்னு சொல்லு. என்ன நம்ம கஷ்டம் நம்மோட போட்ட. என்ன வாட்சா எங்கே சாரியார்ஜி? அவன் நமக்கு தோஸ்த். அவன் இங்கன்னா பீடி பிடிக்க போயிருப்பான். வாட்சா வீடி பிடிக்கிறது இல்லை சாரியார்ஜி. சர்ச்சம் பட என்ன சமாதானப்படுத்துறியா? பீடி எவ்வளோ பெரிய விஷயமெல்லாம் தாங்குற, இது சாதாரண பீடி விஷயம், இது தாங்க மாட்டேன். வாட்சா ஸ்மோக் செய்யறது இல்லை சாரியார்ஜி. எடுத்தான் போட. இல்லை, நீ முதல்ல சொன்ன, நான் தான் ஒன்றும் ஒத்துக்கல. வா வாட்சா, வா 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 வா. அப்பா, நான் வந்திருக்கேன். தெரியுது நான் வந்திருக்கேன்னு. அதுக்கப்புறம் இல்லை, நான் வந்திருக்கேன். இது பாரு, மூஞ்சி மோர கட்டு, கண்ணு காது மூக்கு வாய் எங்கெங்கயோ வாங்கி ஒட்ட வச்ச மாதிரி இருக்க. உடைய இதெல்லாம் ஒண்ணு பாந்தமா பொருந்திருக்கா பத்தியா? அவனா தூணா செவரா வித்தியாசமே தெரியாது. ஏதோ நிஜாரி சொக்காயும் போட்டு இருக்கானோ மனுஷன் தெரியுது. என்னடா பீடி பிடிச்சிட்டு வரியா? நான் ஒன்றும் பீடி பிடிக்கிறது இல்லை. வாய ஊது. புளியோதரைய வாசனை வந்து. ஆமா, ஒரு ஏமாந்தா உளியோதர வாசனை வரும். அது சாராய வாசனை வராத வரைக்கும் சந்தோஷப்பட்டுக்க வேண்டியது. அது புறவின்னா, அது புறவி, அது எங்க போகும்? அது புறவி. அது என்ன ஜாதக விசேஷம்? இவன் ஜாதகத்துல மிஸ்டேக் இருக்குதோ? ஜாதகத்துல என்ன தப்பு? ஆனா நாம என்ன கார்த்தால ஜாதகத்தை தானே பார்த்துட்டு இருக்கோம். என்ன அது மத்தியான ஜாதகம், அது எப்பேற்பட்ட ஜாதகமோ, அது என்ன ராகு காலமோ யமகண்டமோ என்ன? சாரியார்ஜி, உங்க உடம்புக்கு என்ன? டாக்டருக்கு போன் செய்யணும். ஒன்றும் வேணாண்டா, நம்ம கிட்ட நம்மோடு போட்ட. என்ன அதை போய் பொறுத்தியாரிட்டின்னு சொல்லி அவளையும் கட்டப்படுத்தி அதெல்லாம் படாதுன்னு தீர்மானம் பண்ணிவிட்டேன். வாச்சா, விஷ்ணு சகஸ்ரநாமம் சொல்லு. ஒரு ஏழை சொல்ல வேண்டாம். சாந்தா காரம் புஜகா சேரன் கொல கொலை என்ன பண்ணுவோம்? நான் எல்லாம் நன்னா தான் விஷ்ணு சாஸ்திரநாமம் சொல்லுவேன். சாந்தா காரம் சாரதா ஸ்வீட்டு. அவன் சொல்றது சரியாதான் இருக்கு. வாச்சா விஷ்ணு சகஸ்ரநாமம் கொஞ்சம் தமாஷா சொல்றான், அவ்வளவுதான். தர்பியை போட்டு பொசிக்கினாலாவது இவன் வாயில இவனுக்கு இதெல்லாம் வருமா? புறவின்னா அது ஜாதகம், அது எங்க இருக்கு போகும்? அப்படி இங்க வாங்க. அந்த துரக்கண்ணு வீட்டில் பெருமாள் இருக்காரு பார்த்துருக்கேன். ஓ, துரக்கண்ணுஜி சொன்னா உனக்கு ஒழுங்கா அப்படிதான் வச்சுக்கேன். அவன் இந்த ஸ்லோக மந்திரம்லாம் என்னென்ன சொல்றது? யாரு? பெருமாளா? பெருமாள்ரா அவன். அவனை நேற்று பார்த்தா ரோட்ல ஒரு ஸ்லோகம் சொல்லி கொடுத்தேன், டப்புன்னு பிடிச்சுட்டான். உங்களையா? அவ்வளோ ஈஸியா அவனுக்கு ஸ்லோகம்லாம் வருதுடா. அவனுக்கு இன்னைக்கு பிறந்த நாள். கூப்பிட்டுருக்க அவனை. நம்ம எனக்கு கூட இன்னைக்கு பிறந்த நாள். எனக்கு கூட பெறுகிறேன். 25 பிறந்த நாள் வந்து போயாச்சு. என்ன கண்ட மத 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 வளர்ந்துருக்கேன். கங்க்ராச்சுலேஷன் வாச்சா. ஸ்வீட் கொடு, ஸ்வீட் ஸ்வீட் கொடுப்பான். சாரதா ஸ்வீட்டு, சாந்தா காரம். சாரியாருக்கு உன் மேல என்ன கோபம்?
அடே வெறுமாள் நிரஞ்சன். வா வெறுமாள் வா பாச்சா. நீங்க வந்துறியா ஆமா. வா வெறுமாள் வா 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 சாரியாருக்கும் நீ சொன்னா ரொம்ப இஷ்டம். ஆமா ஆமா. அவருக்கு என்ன கண்டா ரொம்ப பிடிக்குதுன்னு சொல்லிட்டு எங்க அப்பா இன்னைக்கு போய் சாப்பிட்டு வா அப்படின்னு சொன்னார். அச்சா உனக்கு இன்னைக்கு இங்கே சாவாடா? சாவாடா வந்தது வராது அவன்கிட்ட போய் சாவாடா உனக்கு இங்கே அது என்னடா அது வாயை திறந்தா நல்ல வார்த்தை பேசுறது இல்லைன்னு ஒரு வைராக்கியம் கூட வழியில என்னடா குழந்தை கர்த்தால எதனா சாப்பிட்டியா? நாஸ்தா துண்ணேன் சார். ஏன் டிஃபன் சாப்பிட்டேன்னு சொல்லலாமே. சில சமயத்துல டிஃபன் சொல்லுவேன் சார், சில சமயத்துல நாஸ்தான்னு சொல்லுவேன். அதனால இப்ப என்ன சார் வந்தது? அதனால இல்லை ஒன்றும் இல்லை. என்ன டிஃபன்? கொஞ்சம் பிரெட்டு, மீன் குழம்பு, கோழிக்கறி. அதெல்லாம் சாப்பிட்டு நேரம் இங்கே தான் வரையா? ஆமா சார். உனக்கு அதெல்லாம் அவ்வளோ பிடிச்சிருக்காது? பிடிக்கும் சார். எனக்கு பிடிக்காது. ஒரு தடவை ருச்சி கண்டு அப்புறம் விடுவியா நீ? லவுக்கு அள்ளி போட்டுக்க மாட்டியா? இந்த வெஜிடேரியன்லாம் பிடிக்காதா உனக்கு? வெஜிடேரியன் பிடிக்கும் சார். நான் வெஜிடேரியன் தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை சார். வெஜிடேரியன் கூட சாப்பிட்டுக்கலாம். அப்போ வெஜிடேரியனே சாப்பிட்டு பழக்கப்படுத்துங்க. அப்படியே சாப்பிடலாம் சார். சொன்னா உடனே சரின்றி எங்க போகும் அது பிறவி? எங்க போகும்? கூட பிறந்ததாச்சு எங்க போகும்? துறக்கண்டு என்ன சொல்றார்? எங்க அப்பா தானே சார் சொல்றீங்க? துறக்கண்டு தான் சொல்லு சார். நான் நிஜத்தை சொல்லட்டுமா? இன்னைக்கு சாரியார் வீட்டுல பிறந்தநாள் விருந்து, எலெக்ஷன் டைம், எல்லார்கிட்டையும் நல்ல பேர் வாங்கணும், போய் சாப்பிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சார். நானும் வந்துட்டேன். நான் நிஜத்தை சொல்லிட்டேன், என்ன தப்பா நினைக்காதீங்க சார். இல்ல தப்பா நினைக்க என்ன இருக்கு? உன்னால பொய் சொல்ல முடியாத நீ முயற்சி பண்ணா கூட. உன் பிறவியாச்சு அது, உன் ஜாதகமாச்சு அது, எப்படி பொய் சொல்ல முடியும் உன்னால? சார் பாச்சா கூட அப்படிதான் சார், அவனும் பொய்யே சொல்றது இல்லை சார். பொய் சொல்றதுக்கும் ஒரு சாமர்த்தியம் வேணாமா? இதுக்கு என்ன தெரியும்? அசமஞ்சம். இது அசமஞ்சம். மாஞ்சி எழுதுறான் பியூசி. இப்பதான் ஹவுஸ் நம்பர் வரைக்கும் வந்திருக்கான். பின்கோடு வரைக்கும் போய் தான் விடுவானோ என்ன எழுத. அடுத்த தடவை பாஸ் பண்ணிடுவேன். கிழிச்ச அவனை பாடுற மேல மேல பாஸ் பண்ணிட்டே போறான். சார் பாச்சாவை திட்டாதீங்க சார். ஏதோ என்னுடைய அதிர்ஷ்டம் நான் பாஸ் பண்ணிட்டேன், அவனுடைய துரதிர்ஷ்டம் அவன் ஃபெயில் ஆயிட்டான். சரி அது போய்ட்டு விடு. இந்த விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொன்னேன், அது சொல்லு பாருங்க. அதுல சொல்லு தானே ஒரு சும்மா. இந்த விஷ்ணு சஹஸ்ரநாமம் தானே? விஷ்ணு சஹஸ்ரநாமம் இல்ல, விஷ்ணு விஷ்ணு ஏண்டா பிசாசு பிடிச்ச மாதிரி கத்துற? மகாவிஷ்ணு காதில் விழுந்தா பயந்து இந்த வீட்டு பக்கமே வரதில்லைன்னு ஓடி போயிடுவேன். இப்போதான் சொல்லி பார்க்குறான் அவன். நீ சொல்ற சார் பழக்கம் இல்லை, சரியா வரமாட்டேன். சரி அது வேண்டாம், இதை சொல்லு. ஓம் நமோ நாராயண. அதை சொல்லு. ஓம் 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 பொடி சுண்டல் மசால் வடை. தலையில ஒரு கூடையில வச்சுட்டு வித்துட்டே போ. உன் பொறுப்புக்கும் உன் ஜாதகத்துக்கும் அதெல்லாம் போட உள்ள. நீ சொல்ற. ஓம் 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 நமோ ஓம் நமோ ஓம் நமோ நாராயண ஓம் நமோ நாராயண. என்னமா வருதுடா உனக்கு எல்லாம்? நாக்கில சரஸ்வதி விளையாடுறடா குழந்தை. சொன்னா உடனே வருது உனக்கு எல்லாம். சார் என் மேல நீங்க இவ்வளவு அன்பு வச்சிருக்கிறதுனால எனக்கு ஒரு நல்ல நாள் குறிச்சு கொடுங்க சார். நான் இந்த உமாவை ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கலான்னு இருக்கேன். யாரு? இந்த முதலியார் விட்டு போட்டீங்க? ஆமா சார். உனக்கு கேட்டா முதலியார் விட்டு சம்பந்தம்? நான் அவளை காதலிச்சிட்டேன் சார். அதுக்காக முதலியார் விட்டு சம்பந்தம் நான் உனக்கு நல்ல இடமா பார்த்து ஏற்பாடு பண்றேன்டா. என்னடா பண்ணிட்டு இருந்தீங்க? ஒட்டு கேட்டுட்டு இருந்தேன். ஒரு கெட்ட பழக்கம் மிச்சம் மீதின்னு விட்டு வைக்காது. ஒட்டு கேட்டு இருந்தேன். வா சாப்பிட போலாம். எனக்கும் பசி வேலை தான் சார். பசிக்காதா? பசிக்கிற வயசு தான் இப்போ. குழந்தைய பட்டி போட்டு நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டு இருந்துட்டேன். வா. எனக்கு கூட பசிக்கிறது. உனக்கு எப்பதான் பசிக்கல? வயராது தீப்பா எதனா அள்ளி அள்ளி கொட்டிகிட்டே இருக்கிறேன். வா வந்து கொட்டிக்கோ, சாப்பிடலாம். வாடா வா. சரியா சார்? வாங்க.
கார்பரேஷன் எலெக்ஷன்ல கட்சி ஜெயிக்குமா சார்? உட்காருங்க. உங்க ஜாதகத்தை பார்த்ததை வச்சுட்டு சொல்றேன், ரொம்ப நல்ல டைம் உங்களுக்கு. இந்த எலெக்ஷன்ல உங்க கட்சி ஜெயிக்கலைன்னா இந்த ஜென்மத்தில் ஜெயிக்க. இப்போ வேற வழியே இல்லை. இந்த அர்ஜென்ட் ஓட்டு துரக்கண்ணு கட்சிக்கு இருக்கிற வரைக்கும் நாங்கள் ஜெயிக்க மாட்டோம். அர்ஜென்ஸே துரக்கண்ணை வெறுத்துட்டா அப்புறம் நாங்கள் தான் ஜெயிப்போம். என்ன பண்ண போறேன்? துரக்கண்ணு மகன் ஒரு முதலியார் பொண்ணை லவ் பண்றதா கேள்விப்பட்டோம். ஊர்ல அரச புரசலா பேசிக்கிறாங்க. அதை பத்தி எங்க பத்திரிகையில எழுததான் போறோம். இது நேற்று சாயங்காலம் பத்திரிக்கை. இன்னி சாயங்காலம் பத்திரிக்கை பரபரப்பான விற்பனை. என்ன நியூஸ் தெரியுமா? துரக்கண்ணுக்கு தான் ஒரு அரிஜங்கிறதுல அவமானமா இருக்கு. அதனால தான் அரிஜன் ஜாதியில தம் பிள்ளைக்கு பெண் எடுக்காம முதலியார் ஜாதியில பெண் கேட்கிறார். இவரா அவங்க தலைவர். அரிஜன் ஜாதியில சம்பந்தம் செய்வதே இழிவா கருதும் இவரா அவங்க தலைவர். இவரெல்லவோ ஜாதி வெறியர். அர்ஜுனங்களை ஏமாற்றி ஓட்டு வாங்கி அர்ஜுனங்களுக்கு தலைவராக இருந்து கொண்டே ஒரு உயர்ந்த ஜாதி சம்பந்தம் தேடும் ஒரு கீழ்த்தரமான அரசியல்வாதி இவரா அவங்க தலைவர். அப்படி வருது. இந்த மாதிரி அவரை பத்தி சொல்லலாமா? அது பாவம் இல்லையா? அது ஆமா. அட நீங்க ஒன்று எலெக்ஷன் வந்தால் தோக்கிறது ஒன்று தான் பாவம், மற்றதெல்லாம் புண்ணியம் தான். இன்னைக்கு சாயங்காலம் பேப்பர் பாருங்க, துரக்கன் அவுட்டு க்ளோஸ். அது நான் அறிக்கை கொடுக்கத்தான் போறேன். அறிக்கை அவசியம் தானே. இது என்னங்க முருகேஷ் சொல்றது மெய்தான்னு சொல்றீங்க, அப்பாரு நான் சும்மா இருக்க முடியுங்களா? அந்த மாதிரி பேப்பர்ல நியூஸ் வந்ததுக்கு அப்புறம் நான் சும்மா இருந்தேன்னா என்னங்க அர்த்தம் ஆகும்? மெய்யாலுமே என் பையனுக்கு எங்க ஜாதியில பொண்ணு எடுக்கிறதுக்கு இஷ்டம் இல்லை, மேல் ஜாதி பொண்ணு பார்க்கறதுலாம் அர்த்தமாயிடும். அப்புறம் எங்க ஜாதிக்காரங்க என்ன தலைவன் ஏத்துக்கிடுவாங்களா? முருகேசன் கட்சிக்காரன் தான் சும்மா இருப்பாங்களா? அர்ஜுன துரோகி இந்த பட்டமெல்ல கட்டிடுவாங்க. நம்மளால சும்மா இருக்க முடியாதுங்க. நான் நிச்சயமா அறிக்கை கொடுக்கத்தான் போறேன். என்னென்ன அறிக்கை கொடுக்க போறேன்? எம் மகன் பெருமாள் அந்த முதலியார் பொண்ணு உமாவை காதலிக்கல, அதுதான் இவனை காதலிச்சது. நான் முதல்ல தடுத்து நிறுத்திட்டேன். என் பையனும் அப்பன் பேச்ச கேட்கிறவன். அவன் அந்த பொண்ணை காதலிக்கல, அவன் அட்வைஸ் பண்ணிட்டான், அவன் அந்த பொண்ணை காதலிக்கல. அப்பா நான் அவளை காதலிச்சுட்டான்ப்பா. வயிற்று பொட்டிக்கிறேன் மூஞ்சி மோர கட்டி பாருங்க. அப்படி சொல்றாரு. அவன் முகத்துக்கு என்ன திவ்யமா லட்சணமா இருக்கான். அவன் நீ கொண்ட பெத்தவங்க எனக்கெல்லாம் தெரியும். எங்கிட்டே நீங்க அந்த மாதிரிலாம் பேசக்கூடாது. இப்போ அவனுக்கு முதலியார் வீட்டு சம்பந்தம் வேண்டாம்னு சொல்றேன், வாஸ்தவமான பேச்சு. எனக்கும் அதுல பரிபூர்ண சம்மதம். அவனுக்கு முதலியார் வீட்டு சம்பந்தம் வேண்டாம். ஆனா அதுக்காக முதலியார் பொண்ணு உமாவை பத்தி இப்படி ஒரு அறிக்கை கொடுத்தேன்னா அவர் மனசு எவ்வளவு கஷ்டப்படும். அவர் உங்களுக்கு ஏதாவது கெடுதல் பண்ணாரு? அப்பா ஏண்டா அப்பா அப்பா என் பிராணனை வாங்குற? ஏண்டா சம்பந்தம் இல்லாம அவர்கிட்ட போய் அப்பா அப்பான்னு இப்படி வா. நான் தான் ஒருத்தன் வந்திருக்கேனே. சரியா சார்? இவன் ஜாதகத்தை பார்த்தா இவனால நமக்கு ஏதாவது கெடுதல் வருமானு தெரியும் இல்லையா? இவன் ஜாதகத்தை பார்த்தா மாச்சா ஜாதகத்தை பார்த்தா அது எப்படி? ஓ அவ்வளவு அன்பு இவனுக்கு உங்களுக்கு அவன் மேல. பாருங்க சார், இந்த பிறந்த நேரம் பிடிச்சி வச்சிருக்கேன்னு சொன்னேன். அந்த சீட்டு எப்படியாலும் எடுத்து கொடுத்துருந்தேன் சார். ஜாதகம் போட்டு கொடுத்துருங்க சார். அதை பார்த்து பலனை சொல்லிடுறேன். இப்போ இந்த அறிக்கை விஷயம் கொஞ்சம் கவனிச்சேன்டா. அது முடிவு பண்ணிட்டாங்க. நிச்சயமா அறிக்கை கொடுக்கத்தான் போறேன். அதுல இன்னொரு விஷயமும் தெளிவா சொல்லிட போறேன். என் மகன் பெருமாள் ஒரு அருகிற பொண்ணத்தான் கட்டிக்க போறான் தெளிவா சொல்ல போறேன். இவனுக்கு அரிஜன பொண்ணு? ஆமா. ஐயா அப்படி ஒரு முடிவு பண்றேன். இவன் மாறி போயிட்டான். அவன் தப்பாது. என்னங்க மாறி போயிட்டான்? என்ன மாறி போயிட்டான்? இல்ல அவன் பொண்ணு உமாவை காதலிக்கிறதா சொன்னா நீங்க சொன்ன உடனே மாறிட்டானே, அதுக்காக அதை சொல்லுங்களா? சரி சரி. நான் ஒண்ணு அவனை செய்யிட்டு என்ன? இவனுக்கு ஒரு பிராமண பொண்ணை பார்த்து நான் நிச்சயம் பண்றேன். ஒரு கலப்பு திருமணம் ஜாம் நடத்திருக்கலாம். என்னங்க தலையெழுத்தானுக்கு முதலியார் ஜாதி பொண்ணு போய் பாப்பார் ஜாதி பொண்ணுங்களா? என்ன சார் என்ன ஒழிச்சு கட்டுதலே தீர்மானமா பண்ணிட்டீங்களா? ஒண்ணு செய்யலாமா? என்ன சொல்லுங்க. இவனுக்கு நான் ஒரு பிராமண பொண்ணை நிச்சயம் பண்றேன். ஆச்சாவுக்கு நீங்க ஒரு ஹரிஜன பொண்ணு நிச்சயம் பண்ணுங்க. 2 ஜோடி கலப்பு திருமணம் ஜாம் நடத்தி பண்ணலாம். சரி, பாச்சாவுக்கு ஒரு ஹரிஜன பொண்ணு நிச்சயம் பண்றேன். இவனுக்கும் ஒரு ஹரிஜன பொண்ணே நிச்சயம் பண்ணுவோம். 2 கல்யாணத்தையும் ஒரே மேடையில ஜாம் நடத்துவோம். விடுங்க சார் இதை போய். அப்பா நீ வந்திருக்க தெரியுமே. ஏண்டா எங்க போனாலும் இப்படி பிரம்மஹத்தி மாதிரி எனக்கு ஒருத்திட்டே வர? இன்னைக்கு பேப்பர்ல பியூசி ரிசல்ட் வந்திருக்கு. நான் ஃபெயில். இது பேப்பரை பார்த்து தான் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயமே. வருஷம் தீபாவளி பொங்கல் மாதிரி 2 தடவை வந்துட்டு போற சமாச்சாரம். இவ்வளவு மக்கா இருக்கிய ஒருத்தன் பியூசியில 6வது அடியா ஃபெயில் ஆவான். நான் என்ன பண்றது? நான் எங்க அப்பா மாதிரி இருக்கேன்.
எங்க அப்பா எப்படி இருக்காரோ அப்படிதான் நான் இருக்க முடியும். என்ன சார் இது இவ்வளவு மக்கா இருக்கிறியே அப்படின்னு கேட்குறேன். அவன் அதுக்கு சொல்றான் நான் எங்க அப்பா மாதிரி தானே இருக்க முடியும்னு சொல்றான். நீங்களும் அதுக்கு ஒன்றும் பதில் சொல்லாம இருக்கீங்களே சார். எனக்கு ஒரு ஆட்சேபனையும் இல்லை. நீங்க வேற விசாரிக்கணும்னா விசாரிக்க. உமா வந்து பெருமாளை கல்யாணம் பண்ணிக்க போறாளாம். அவ்வளவுதான், என் லவ் க்ளோஸ் ஆயிடுச்சு. நான் என்ன பண்றேன்? நீ உமா லவ்வா? அச்சா, இதை உமா கையில சொன்னியா? வெக்கமா இருந்தது சொன்னது. நமக்கு என்ன வெக்கம்? ஆமா, இந்த உமா வேறு நியூஸ் பேப்பர்ல எல்லாம் வந்துருக்குதோ, 4 பேரும் 4 விதமா பேசுறாங்க. உனக்கு வரவா இல்லையா? அதை பத்தி எனக்கு என்ன? என் காதல் தெய்வீக காதல். அப்ப என்ன கவலை? தற்கொலை வேணாம். ஏன்னு சொன்னா பெருமாளுடைய ஃபாதர் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துக்கிறாரு. உமா பெருமாள் கண்ணாலம் கிடையாது சொல்லி நியூஸ் பேப்பர்ல எல்லாம் ஸ்டேட்மெண்ட் வந்திருக்குது. நீ வடிக்கலையா? இல்லையே. அதான் நீ நியூஸ் பேப்பர் வடிக்கிறது இல்லை, இங்கிலீஷ் பேப்பர்ல எல்லாம் வந்திருக்குது. நீ தமிழ் வடிக்கிறது. அது நீ இன்னும் கவலைப்படாது. உமா வாச்சா கல்யாணம் நிரஞ்சன் முடிகிறான். கவலைப்படா. நான் சொன்னது கொஞ்சம் மனசுல வைங்க. வாச்சா பிராமின்ஸ். அது எனக்கு என்ன கௌரவமாப்பா? என் ஜாதியிலே என் பொண்ணு கல்யாணம் நடக்கும், அதுதான் கௌரவம். ஜாதி எல்லாம் ஒண்ணும் கிடையாது முதலியாச்சி. ஜாதி எல்லாம் அந்த காலம். ஏன்னு கேட்டா அந்த காலத்திலே சொசைட்டி ரோட்ஸ் நேரம் இருந்துச்சு. அதனால ஒரு ஜாதி கல்யாணம் செஞ்சாங்க. இப்போ சொசைட்டி ரோட்ஸ் அகலம் இருக்குது. இந்த பக்கம் போலாம், அந்த பக்கம் வரலாம். அங்கேயும் ரெட் லைட்டை பார்க்கணும். ரெட் லைட் ஏரியா நாம ஏன் ஓரோம் முதலியாச்சி? ஆமா, இவ்வளவு பேசுறியே, சாரியார் கிட்ட சம்மதம் காட்டியா? சாரியார்ஜி எஸ் சொல்லியாச்சு. அப்படியா? நான் நினைச்சதை விட பெரிய மனுஷனா இருக்காருப்பா அவர். சொல்லு முதலியாச்சி. நிரஞ்சன் சொல்றான் சொல்லி முதலியாச்சி கோபம் செய்யக்கூடாது. இப்போ நியூஸ் பேப்பர்ல எல்லாம் நம்ம உமா வேறு வந்திருக்குதோ, ஊர்ல வேலை இல்லாதவன்லாம் உமா 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 சொல்லி டர்த்தியா டிஸ்கஸ் செய்யறான். இனிமே உமாவுக்கு கல்யாணம் நடக்கும். என் நிலைமையை பத்தியா? உமாக்கு எப்படியாவது கல்யாணம் ஆனா போறோம்னு ஆயிடுச்சு பத்தியா? நிரஞ்சன் மேலே முதலியாச்சிக்கு கோபம். உன் பேர்ல உனக்கு எனக்கு என்ன பார்க்கும்? அந்த உமா பொண்ணு என்ன சொல்லுதோ? உமா கையிலே நிரஞ்சன் விசாரிச்சான். தயாராத்தான் வந்திருக்க போல இருக்கு. உமா சொல்லுதோ, என்னுடைய லவர்னுடைய ஃபாதர் ஸ்டேட்மெண்ட் நியூஸ் பேப்பர்ல வருதோ, நான் ரொம்ப வெறுவோ. என் லவர் வாத்துக்கு நிக்குதோ, நான் ரொம்ப வெறுவு. வெறுவுன்னா வெறுவு வெறுவு. ஓ, வெறுப்பா? உமா சொல்லுதோ, இனிமே எங்க அவ்வா சொன்னா சரி. அவ்வான்னா எவ்வா? அவ்வா அவ்வா, நீங்க தான் அவ்வா. அப்பாவா? சரியார்மா, மேரேஜ் இன்விடேஷனை பார்த்து அப்படியே மறைச்சு போயிட்டேன். உம்ம பையனை முதலியார் டாக்டருக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க சம்மதிச்சிட்டாடாமே. அதான் நேரம் வந்து கல்யாணம் பண்ணலாம் பார்த்தேன், நீங்களே வந்துட்டேன். அதான் ஃபாரின்லேருந்து வந்தேன்னு கேள்விப்பட்டேன். அதான் வந்து பார்த்துட்டு கல்யாணத்துக்கு கூப்பிட்டு போயிடலான்னு வந்தேன். 10 நாளா திரும்பி வந்துடலான்னு பார்த்தேன், அப்படியே இழுத்தரிச்சு போயிடுத்து. யூரோப் டோர முடிச்சு வந்துவிட்டேன். முதலியார் எப்படி இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சேன்? ஜாதி விட்டு ஜாதி கல்யாணமானு ரொம்ப வருத்தம் தான் அவருக்கு. இருந்தாலும் பொண்ணுக்கு கல்யாணம் ஆனா போறோங்கிற நிலைமை பாரு, சம்மதிச்சுட்டேன். நிரஞ்சன் தான் போய் முதல்ல சொன்னான். அப்புறம் நானும் போய் சம்மதம் கொடுத்துட்டு வந்தேன். நீங்க சம்மதிச்சது சாதாரண விஷயம் இல்லை சாதியார்பாய். பிறப்புல பேதம் கிடையாது. சாஸ்திரப்படி பார்த்தா எல்லாம் சமம்னு பேசுவேன். இப்போ காரியத்துல காமிச்சுட்டேன். காரியத்துல காட்டல, போய் கல்யாணத்துல காமிச்சிருக்கேன். கல்யாண சமயத்துல யாராவது காரியம்னு பேசுவாளா? கல்யாணம்னு சொல்லுங்க. சரிதான் சார், நீங்க பெரிய மனுஷன். உங்களை மாதிரியே எல்லாரும் இப்படி ஆரம்பிச்சுட்டோம்னா சொசைட்டியே ஜம்முன்னு ஆயிடும். என்ன மாதிரி நிலைமை எல்லாருக்கும் வரணும்ன்றா? எஸ், அதான் என் ஆசை. நல்ல ஆசை. எல்லாருக்குமே ஆஸ்பத்திரியில குழந்தை மாறி போகணும். என்ன சொல்றீங்க நீங்க? என்ன புரியலையே, என்ன சொல்றீங்க சரியா? இந்த மாதிரி பேசுனா என்ன அர்த்தம்?
நம்ம மனசோட போட்டோம் என்ன, இதை போய் பொறுத்தார்ட்டையும் சொல்லி அவன் மனசையும் சங்கடப்படுத்தி அதெல்லாம் படாதுன்னு தீர்மானம் பண்ணிவிட்டேன். என்ன நம்ம மனசோட போட்டோம். என்ன என்ன சொல்றேன்னு ஒண்ணுமே புரியல எனக்கு. ஒண்ணுமே தெரியாத மாதிரி நடிச்சுன்னு இருந்தா எப்படி? அன்னைக்கு நீங்க ஃபாரின் போறதுக்கு முன்னால நீங்களும் நர்ஸ் பார்வதியும் அந்த பக்கம் நின்று பேசினது இந்த பக்கம் நின்று நான் கேட்டுன்னு தானே இருந்தேன். 25 வருஷத்துக்கு முன்னால இதே நர்சிங் ஹோம்ல என் ஒய்ஃபுக்கும் பிரசவம், துரைக்கண்ணு ஒய்ஃபுக்கும் பிரசவம். நர்ஸ் பார்வதி தெரியாம 2 குழந்தைகளையும் மாத்தி விட்டா. இப்ப நம்ம வீட்டுல ஒரு ஹரிஜன பையன் வளர்றான், நம்ம பையன் ஒரு ஹரிஜன் வீட்டுல வளர்றான். நான் சமாளிச்சு விட்டேன், நான் சமாளிச்சு விட்டேன். ஓஹோ, அன்னைக்கு நான் பேசுறதா? அன்னைக்கு நான் வந்து பார்வதி கிட்ட என்ன பேசிட்டு தெரியுமா? இனிமே என்ன பேசி என்ன பண்ண போறேன்னு சொல்லுங்க. ஆனா எல்லாம் தெரிஞ்சும் என்ன கிண்டல் பண்ணக்கூடாது இல்லையா? நான் கூட கிண்டல் பண்றேனா? என்ன சொல்றேன் நீங்க? கிண்டல் இல்லாம இல்லவா? ஆச்சா ஹரிஜன வீட்டு பையன், உமா முதலியார் வீட்டு பொண்ணு, அவன் 2 பேரும் ஒருத்தர் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னா இதுல நமக்கு என்ன ஆச்சுன்னு சரின்னு சம்மதம் சொல்லிட்டேன். நீங்க என்னடா, நீ எங்க எவ்வளவு பெரிய மனுஷன், எப்படி சம்மதிச்சுலாம் பேசுறேன். கிண்டல் இல்லாம என்ன? நீ என்னடா பெரிய மனுஷன் குத்தி காட்டுற இல்லையா? சரியா, இன்னும் கல்யாணம் நடக்கல, 2 நாள் டைம் இருக்கு. பார்த்துருக்கேன் அந்த பெருமாள் முகத்துல என் சாயல் வருது, பார்த்துருக்கேடா? அசப்புல பார்த்தேன். அவன் இடப்புறமா திரும்பிச்சு கவனிக்கணும், என் சாயல் வருது. அந்த பாச்சாக்கு கூட வலப்புறமா திரும்பினா துரைக்கண்ணு சாயல் வருமே. பார்த்தடா, இதெல்லாம் இப்பதானே நம்ம கண்ணுக்கு தெரியுது, முதல்ல தெரியாம போச்சு பாருங்க. போங்க சார், நிறுத்துங்க சைக்கிள். உங்களை என்னமோ நினைச்சேன். அன்னைக்கு முதலியார் சொன்னது ரொம்ப கரெக்டா இருக்கு. உங்க வீட்டுல நடந்தா நீங்களும் தான் ஒப்புக்க மாட்டேன்னு சொன்ன. சாஸ்திரப்படி பார்த்தா ஒன்னும் பேரம் கிடையாது, பிறப்பு எல்லாம் சமம்னு பேசுவேடே. இப்ப இப்படியா? சாஸ்திரம் தர்மத்தை சொல்றது, நியாயத்தை சொல்றது, அது மூளைக்கு புரிகிறது. நாட்டு நடப்பு தானே கௌரவத்தை சொல்றது, மரியாதையை சொல்றது, அதானே மனசுக்கு புரிகிறது. என்ன சரியா? உங்களை ஒண்ணு கேட்பேன், மறைக்காம பதில் சொல்லணும். உங்க சொந்த பிள்ளை, நீங்க பெத்த பிள்ளைன்னு இருந்தா முதலியார் பிள்ளை கல்யாணம் முடிச்சு விட மாட்டேனா? இதே கேள்வியை கொஞ்ச நாள் முன்னால நீங்க கேட்டிருந்தா தாராளமா செய்யலாமே தான் சொல்லியிருப்பேன். அப்போ வாஸ்தவமாவே அப்படிதான் நினைச்சேன். நமக்கு இந்த வித்தியாசம் எல்லாம் கிடையாது, நம்ம மனசுல இந்த விகல்பத்துக்கெல்லாம் இடம் இல்லைன்னு தான் நினைச்சேன். ஆனா இப்ப நமக்குன்னு வந்த பிறகுதான் தெரியுது சிரமம் போய் நடக்காது. என்ன அப்போ பாச்சா உண்மை பிள்ளைன்னா முதலியார் பிள்ளை கல்யாணம் முடிக்க மாட்டேடா? சிரமம் தான், என்ன மனசு கேட்காது. இப்ப சொல்றேன் கேட்டுங்க, பாச்சா உண்மை பிள்ளைதான். அப்புறம் என்னைக்காவது ஒரு நாள் உங்களுக்கு உண்மை தெரியத்தான் போறது. அப்ப உங்க ரியாக்ஷன் எப்படி இருக்கு நினைச்சு பார்த்தாலே ஒரே கன்ஃபியூஷனா இருக்கு. அதனால அப்புறம் தெரிஞ்சுக்கிறத இப்போ தெரிஞ்சுங்க, பாச்சா உண்மை பிள்ளைதான், உங்களுக்கு சந்தேகமே வேண்டாம். இப்ப நீங்க சொல்றது நிஜம்னு நம்பிண்டு நான் பாட்டுக்கு கற்பனை பண்ணிட்டு போனோம் இல்லையா? நம்ம வீட்டில் வளருது நம்ம பையன் தான், ஹரிஜன பையன் இல்லை அப்படின்னு நான் பாட்டுக்கு கற்பனை பண்ணிட்டு போகணும். இதெல்லாம் எதுக்கு டாக்டர் வாழ்க்கை? நான் சமாளிச்சுட்டேன். போய் கிழிச்சே இதையே திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்கோம். அன்னைக்கு உண்மையில் என்ன நடந்தது தெரியுமா? முதலியார் வீட்டுல தகராறாச்சா? அவர் ரொம்ப பார்த்து கேட்டார், உங்க வீட்டுல நடந்தா நீங்களும் தான் ஒப்புக்க மாட்டேன்னு சொன்னார். நானும் பார்வதியும் இங்க வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். எனக்கு மனசுக்குள்ள ஒரு விபரீதமான ஆசை. தனக்குன்னு வந்தா சாரியார் என்ன பண்றாரு பார்க்கலாம்னு சொல்லிட்டு உம்மா குழந்தையும் துரைக்கண்ணு குழந்தையும் மாத்தினா மாதிரி பார்வதியை மிரட்டினேன். அவ்வளவு பயந்தா மாதிரி நினைச்சான். இது வரைக்கும் இந்த மாதிரி இந்த நர்சிங் நடந்து இல்லை காணும். இப்ப சொல்றேன், பாச்சா உம்மா புள்ளதான், சந்தேகமே வேண்டாம். ஃபாரின் போயிட்டு வந்ததுக்கு நல்லா கட்டுக்கோப்பா கதை சொல்ல கத்துன்னு இருக்கு. இதெல்லாம் வேண்டாம். நான் தான் சொல்றேனே, சமாளிச்சுட்டேன்னு சொல்றேன்னு விட்டுற வேண்டியது. திருப்பி திருப்பி அதே சொல்லிட்டு இருக்கோம். இப்படி தனக்கு வந்து அப்செட் ஆற மனுஷன் நீங்க. நாளைக்கு பாச்சா உங்க பிள்ளை நமக்கு தெரியத்தான் போறது. அப்போ அந்த முதலியார் வீட்டு உமாவை வீட்டை விட்டு துரத்த மாட்டேங்குது என்ன நிச்சயம்?
இன்னும் இதையே சொல்றேன் நீங்க. சரி, நான் சொன்னதா நீங்க நம்பல. இதோ பார்வதி வராளே, அவளே கேளுங்க. பார்வதி வாங்கம்மா. என்ன டாக்டர்? பார்வதி, அன்னைக்கு சாரியார் இங்க வந்திருந்தப்போ நம்ம 2 பேரும் பேசிட்டு இருந்தோமே, அதை சொல்லு பாருக்கிட்ட. எதை சொல்றீங்க நீங்க? அதாம்மா, இவரோட குழந்தையும் துறக்கின குழந்தையும் மாத்திர மாதிரி ஒண்ணு மிரட்டியா? சொல்லு 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 கேட்டுங்க. அதுவா? என் அஜாக்கிரதையினால அந்த மாதிரி நடந்து போச்சு. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க டாக்டர். பார்வதி, இந்த விளையாட்டுலாம் வேண்டாமா? நிஜத்தை சரியாருக்கு சொல்லு. நான் நிஜமா தான் சார் சொல்றேன். என் அஜாக்கிரதையினால குழந்தைகளை மாத்திட்டேன். அது நடந்த 5 மாசத்துக்கு அப்புறம் தான் உங்ககிட்ட உண்மையை சொன்னேன். நீங்களும் பயந்துகிட்டு வேற வழி இல்லாம பேசாம இருந்துட்டீங்க. பாவம், சாரியார் வீட்டில் ஹரிஜன் பையன் பாச்சா வளர்றான். துரக்கண்ணி வீட்டில் பிராமின் பையன் பெருமாள் வளர்றான். எல்லாம் என்னால தான் வந்தது. ஐ எம் சாரி. என்ன டாக்டர், என்ன ஏமாத்தலான்னு பார்த்து நீங்களே ஏமாந்து போயிட்டாச்சு. அவ நடேச முதலியார் பொண்ணுங்காள. நடேச முதலியார் வாயில தப்பி தவறி கூட போய் வார்த்தை வராது. அந்த சுபாவம் அவளுக்கு எப்படி இல்லாம போகும்? உங்க அப்பாவுக்கு இதெல்லாம் தெரிய வேண்டாமா? தாங்க மாட்டாரு. நான் பரவாயில்ல, சமாளிச்சுட்டேன். சார், நானே உங்ககிட்ட சொல்லணும்னு இருந்தேன். எங்க அப்பாவுக்கு பாச்சா ஒரு ஹரிஜன் தெரிஞ்சா உமா கல்யாணத்தை நிறுத்திடுவாரோன்னு நான் பயப்படுறேன். அவருக்கு இது தெரிய வேண்டாம் சார். சரியார், இவ ஏன் இப்படி பேசுறான்னு எனக்கு புரியலையே. என்ன, நீங்க முன்கூட்டியே அவங்ககிட்ட சொல்லி அவளை தயார் பண்ணி வைக்கல. உண்மையாவது போய் சொல்ல ஒன்றும் கத்துக்கல. நடந்தது நடந்து போச்சு, விடுங்க. இனிமேல் நடக்க வேண்டிய காரியத்தை கவனிப்போம். பார்த்தேடா, நீங்க காரியம்னு சொன்னப்போ அதை திருத்தி கல்யாணம்னு சொல்ல சொன்னேன். நான் பேசுறப்போ நான் பாட்டுக்கு காரியம்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கேன். எதுவுமே நமக்குன்னு வந்தாதான் தெரியறது. கல்யாணத்துக்கு வந்திருக்க என்ன இப்போ யார் யாரோ சம்பந்தம் இல்லாதவா தலைமையில எத்தனையோ கல்யாணங்கள் நடக்கலையா? அந்த மாதிரி என் தலைமையில நடக்கிற கல்யாணம் நினைச்சுக்கிறேன். என்ன, என்னுடைய ஸ்ரீகார புத்திரனுக்கு கல்யாணம் நினைச்சுக்கிறேன். வேற வழி நான் சமாளிச்சுட்டவாய். ஏம்மா பார்வதி, இது உனக்கே நல்லா இருக்கா? ஏம்மா இப்படி ஒரேடியா புள்ளிகிட்ட? என்ன மன்னிச்சிடுங்க டாக்டர். இந்த கல்யாணமும் நின்னுட்டா அப்புறம் என் தங்கைக்கு கல்யாணமே நடக்காது. அவ்வளவு தூரத்துக்கு அவ பேரை ஊர்ல வேணும்னே கடுத்துட்டாங்க. சாரியார் சார் பாச்சா தன்னோட பையனா உமா கல்யாணத்தை நடத்த மாட்டேன்னு சொன்னதை நானும் கேட்டுட்டேன். அது தெரிஞ்சதுக்கு அப்புறமும் எப்படி சார் நான் உண்மையை சொல்ல முடியும்? என் தங்க கல்யாணம் நின்றுடுமே. எங்க அப்பாவால் அதை தாங்கிக்கவே முடியாது. அது மட்டுமா உனக்கு? உன் கல்யாணம் நடக்கணும். உன் தங்க கல்யாணம் நடந்தாதான் உன் கல்யாணம் நடக்கும். சுயநலம், செல்ஃபிஷ்னஸ். தங்க கல்யாணத்துக்கு அப்புறம் தான் என் கல்யாணம்னு நானா போட்டுக்கிட்ட கண்டிஷன் தானே. இதுல ஏக டாக்டர் சுயநலம்? நான் சொன்ன போய் இப்படி விபரீதமா முடிச்சு விட்டேன். நாம சொல்ற போய் நம்மளையே தடவை அடிக்கிறது. ஒன்ன சொல்லி குத்தம் இல்லம்மா, என் மூளைய செருப்பால அடிக்கணும், செருப்பால அடிக்கணும். பொழுது விடிஞ்சா உமா கல்யாணம். நம்ம வீட்டு பொண்ணு நம்ம எல்லாம் விட்டு எங்கேயோ போகும். அப்பா, உங்களுக்கு இந்த கல்யாணத்துல முழு திருப்தி தானே? ரொம்ப திருப்திமா. துரக்கன்னு கூட வந்திருந்தாரு. பாவம் ரொம்ப வருத்தப்பட்டார். கல்யாணம் நடக்குதுன்னா அப்படி சொல்லாம ஏதோ அரசியல் நிர்பந்தங்கள் அது மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாரு. அதுக்காக மன்னிப்பு கூட கேட்டுட்டார். அவர் ரொம்ப நல்ல மனுஷன். அவர் கூட நாளைக்கு கல்யாணத்துக்கு வரதா சொல்லியிருக்காரு. ஆமாம்மா, அவரும் அவர் பையன் பெருமாளும் இன்னைக்கு கிராமத்துக்கு போயிருக்காங்களோ. மதுராந்தகத்தின் பக்கத்துல 6வது மைல் தானே. நாளைக்கு முகூர்த்தத்துக்கு கண்டிப்பா வந்ததுன்னு சொல்லியிருக்காரு. அதோட இன்னொரு சமாச்சாரமும் சொல்லியிருக்காருமா. பாச்சாக்கு, அதான் நம்ம மாப்பிள்ளைக்கு அவரே தலையிட்டு ஒரு நல்ல வேலை வாங்கி தர்றா சொல்லியிருக்கிறார். நான் கேட்கல, அவரா சொன்னார். நல்ல வேலை.
அந்த பாச்சாவுக்கு எங்கேயாவது வேலை கிடைக்குமான்னு தான் நான் கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தேன். பையன் நல்லவன் தான், ஆனால் படிப்பு போறாது. சாரியார் அவனை செல்லமாக வளர்த்துட்டார். ஆனால் படிப்பு குலம்னு பார்க்குற நிலைமையான பொண்ணுக்கு கல்யாணம்னு ஒன்று ஆகுது. அதுவே பெரிய விஷயம் இல்லையா? சாரியார் சார் ஏதாவது சொன்னாரா? அவர் என்னமா சொல்லுவார்? பெரிய மனுஷன். நான் தான் ஜாதி பிறப்பு இதெல்லாத்தையும் பற்றி கவலைப்பட்டிருக்கேன் ஒழிய அவர் எதை பற்றியுமே கவலைப்படல. என்னடா அது, தன்னுடைய பிள்ளைக்கு நாளைக்கு கல்யாணம் இருக்கு, ஒரு சந்தோஷம், ஒரு கவலை, ஒரு பிரச்சனை ஒன்றும் கிடையாது. சர்வ சாதாரணமாக தாமரை இலை தண்ணி மாதிரி வாழ கற்றுக்கிட்டாரு. பந்தம் பாசம் எல்லாத்துக்கும் அப்பாலதுக்கு பெரிய மனுஷன். இந்த கல்யாணத்துக்கு அவர் சம்மதம் சொன்னதே பெரிய விஷயம் இல்லையா? வாங்க வாங்க சாரியார் சார், வாங்க உட்காருங்க உட்காருங்க. நமஸ்காரம். வாங்க உட்காருங்க. வருதே சாரியாருக்கு காஃபி உண்டாமா? பார்த்தீங்களா, பழக்க தோட்டம். இன்னும் சாரியார் சாரியார்னு சொல்லிட்டு சம்பந்திக்கு காஃபி உண்டாமா? கல்யாண ஏற்பாடுகளும் ரொம்ப மக்களமாக நடக்கிறப்பல இருக்கு. கல்யாண சத்திர பக்கம் வழியாக தான் வந்தேன். விளக்கு அலங்காரமெல்லாம் ரொம்ப திவ்யமாக இருந்தது. ஆமாங்க, நிறைய பேர் அழைச்சிருக்கிறதாவும் கேள்விப்பட்டேன். உமா கல்யாணத்தை நல்லா நடத்துறதா முடிவெடுத்துட்டேன். நான் முன்னிருந்த மாதிரி எல்லாம் இல்லைங்க. இந்த ஜாதி பிறப்பு இதெல்லாத்தையும் பற்றி மறந்துட்டேன். தெளிவாக இருக்கேன். உமா கல்யாணத்தை நல்லா நடத்த போகிறேன். இன்னொரு நல்ல சமாச்சாரம், கல்யாண டயத்தில் ஒரு நல்ல நியூஸ். பாச்சாக்க அதான் என் மாப்பிள்ளைக்கு துரக்கண்ணு ஒரு நல்ல வேலை போட்டு தரா சொல்லியிருக்கிறார். செய்யட்டுமே, செய்ய கடமைப்பட்டவர் தானே செய்கிறேன். அவர் கடமைன்னு சொல்ல முடியுங்களா? ஏதோ நடுவில் கொஞ்சம் குழப்பத்தை உண்டு பண்ணிவிட்டார். அதுக்காக அவர் கடமைப்பட்டவர்னு சொல்ல முடியுமா? நமக்கு ஒன்றும் தெரியாதுங்க, சொன்னாலும் புரியாது. சொல்ல போனா இனிமே அந்த புள்ள பாச்சாவை கவனிச்சுக்கிறது பெருமாள் பொறுப்புன்னு விட்டுற வேண்டியது. ஏன் கல்யாணத்துக்கு அப்புறம் நீங்க கை கழுவி விட்டுருவீங்களா? நான் விட மாட்டேன் சார். அவன் என் மாப்பிள்ள, உங்க பிள்ளைன்னு நினைக்காதீங்க. நான் இப்பெல்லாம் அப்படி நினைக்கிறது இல்லை. அவன் சாதாரண பிள்ளையா? பார்வதியே கொடுத்த பிள்ளையாச்சு. சாட்சாத் பார்வதியே கொடுத்த பிள்ளையாச்சு. சாரியா, நீங்க வைஷ்ணவரா இருக்கும், பார்வதி பரமேஸ்வரன் பேர்ல நம்பிக்கை வச்சிருக்கீங்க. ரொம்ப பெரிய மனுஷன் கட்டீங்க. அது பார்வதி கொடுத்த பிள்ளை, இது பார்வதி கொடுக்கிற காஃபி. சாரியார் நீங்க ரொம்ப தமாஷா பேசுறதுல. ஆமா, நாளைக்கு பிள்ளைக்கு கல்யாணம், சந்தோஷம் இருக்காதா? இல்ல, எனக்கு அப்படிதான், ஒரே சந்தோஷம் தான். சந்தோஷம் துக்கம் ரெண்டும் மாறி மாறித்தான் வரும். எவன் ஒருத்தர் ரெண்டுத்தையும் சமமா பாவிக்கிறானோ அவன் தான் ஸ்தித பிரஜன்னு கீதையில சொல்லியிருக்க. ஸ்தித பிரஜன்னா என்னங்க கரெக்ட் அர்த்தம்? உறுதி படைத்த மனத்தோர். சந்தோஷம் துக்கம், வெற்றி தோல்வி, வெயில் மழைன்னு மாறி மாறி வர வர எவன் ஒருத்தர் எல்லாத்தையும் சமமா பாவிச்சுண்டு தான் பாட்டுக்கு தன் கர்மாவை செய்துட்டே போறானோ அவன் தான் ஸ்தித பிரஜன், உறுதி படைத்த மனத்தோர். எனக்கு தெரிஞ்சு நீங்க தாங்க ஸ்தித பிரஜன். நான் அப்படி நினைக்கல. ஆனா நீங்க ஒரு ஸ்தித பிரஜரா இருக்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்படுறேன். மொழியார், இனிமே அப்படிதாங்க, மன உறுதி தான். வாழ்க்கையில இன்பத்தையும் பார்த்துட்டேன், துன்பத்தையும் பார்த்துட்டேன். இனிமே அசரமாட்டேன். உங்களால அது முடியும். நீங்க அப்படி இருப்பேன்ற நம்பிக்கையில தான் ஒரு விஷயம் சொல்லிட்டு போலான்னு வந்திருக்கேன். என்ன சார், ஏதோ சீரியஸ் விஷயமா இருக்கும் போல இருக்கு. இல்ல, நாம எடுத்துக்கிற விதத்துல இருக்கு. என்ன சார், அந்த பையன் பாச்சாவுக்கும் உங்க பொண்ணு உமாவுக்கும் இந்த கல்யாணம் நடக்கப்படாது. வை என்னங்க இது? நாளைக்கு நடக்க போற கல்யாணம் அதையே நிறுத்தணும்னு சொல்றீங்க சார்? வேற வழியே சார், நீங்க செய்யறது உங்களுக்கு நியாயமா இருக்கா? சார், என் நிலைமையை தெரிஞ்சுதான் பேசுறீங்களா? கல்யாணத்துக்கு ஊர்ல இருக்கிற பெரிய மனுஷங்க அவ்வளவு பேருக்கு இன்விடேஷன் கொடுத்துட்டேன். உறவுக்காரங்கள்லாம் வந்துட்டாங்க. உமா பேர் பத்திரிகையில் அடிபட்ட போது இவளுக்கும் கல்யாணம் நடக்குமான்னு ஏளனம் செஞ்சவன் தாங்க அவ்வளவு பேரும். அவங்க எதிரில் தலை நிமிர்ந்து இந்த கல்யாணத்தை நடத்த போறேன்னு நினைச்சேன். இப்ப என்னங்க செய்வேன்?
நான் பட்ட அவமானங்களா போறாளா? ஏங்க இப்படி செய்வீங்க? முதலியார் உம்ம நன்மையை உத்தேசிச்சு, உம்ம பொண்ணு உமா நன்மையை உத்தேசிச்சு சொல்றேன், இந்த கல்யாணம் நடக்கப்படாது. போய் ஏன் நிறுத்து. பதில் சொல்ல எனக்கு கடமை போட்டிருக்கீங்க. பெண்ணை பத்தவையானா ஊர்ல இனிமே எப்படி தலைகாட்டுவேன்? உங்க சம்மதத்தையும் வாங்கிட்டாலும் இந்த கல்யாணத்துக்கு ஒப்பிடும் கொடுத்தோம். அப்புறம் என்ன, ஜாதியை பார்க்குறீங்களா? அதை முன்னாடியே பார்த்துருக்கோம். பிராமண ஜாதி பையன் தான் ஒன்று நாளே இல்லையே. உங்க பையன் தானே உமா லவ் பண்ணலாம். நீங்க தானே முதல்ல சம்மதம் கொடுத்தீங்க. அப்புறம் தானே நானே ஒப்புக்கிட்டேன். இந்த கல்யாணத்துல நான் ஜாதியை பார்க்க வேண்டிய அவசியமே இல்லையே மதியார். பாச்சாவுக்கு எந்த ஜாதி பொண்ணு கல்யாணம் ஆனாலும் எனக்கு ஒரு ஆட்சேபனையும் இருக்கு, நியாயமே இல்லையே. அப்புறம் என்ன காரணத்தை தெரிஞ்சு கூட லாய்க்கு என்ன சார் காரணம் சொல்லுங்க சார். காரணத்தை சொல்ல வேண்டாம்னு தான் இருந்தேன். இப்போ உங்க மனசு படுற கஷ்டத்தை பார்த்து என்னால சகிச்சுக்க முடியல. மலையார் பாச்சா ஜாதகத்தை இன்னைக்கு பார்த்தேன். ரொம்ப அல்பாயுசா, இன்னும் ஒரு வருஷம் கூட அவன் உயிரோட இருக்க மாட்டான். அவனை கல்யாணம் பண்ணிட்டா உம்ம பொண்ணு உமா ஒரு வருஷத்துக்குள்ள உதவியாயிடும். அதனாலதான் இந்த கல்யாணம் நடக்க கூடாதுன்னு நான் சொல்றேன். கல்யாணத்தை நிறுத்திருங்க முதலியார். இருங்க சார், நீங்க பாட்டுக்கு பேசிட்டு போயிட்டா என்ன அர்த்தம்? ஜாதகத்தை பார்த்தேங்கிறீங்க, ஜாதகப்படி அல்பாயுசுங்கிறீங்க, இதெல்லாம் நம்ப சொல்றீங்களா? நான் ஜாதகம் பார்த்து சொன்னா அது பொய்யா போகாதுன்னு நீங்களே அடிக்கடி சொல்வேன். ஜாதகம் பார்க்கறதுல உங்களுக்கு இருக்கிற திறமையை பத்தி எனக்கு சந்தேகம் இல்லை. ஆனா அந்த ஜாதகத்தை இன்னைக்குத்தான் பார்த்தேன்னு சொல்றீங்களே, அதுலதான் சந்தேகம். பாச்சா ஜாதகத்தை இன்னைக்கு தான் பார்த்தீங்களா? பெற்று 25 வருஷம் ஆகுது. உங்க மகன் ஜாதகத்தை இன்னைக்கு தான் பார்த்தீங்களா? பாச்சா ஜாதகத்தை இன்னைக்கு தான் பார்த்தேன். உங்க சொந்த மகன் அவன் ஜாதகத்தை இது வரைக்கும் பார்க்கவே இல்லையா? சத்தியமா சொல்லுங்க. குலதெய்வம் கேசவ பெருமாள் மேல சத்தியமா சொல்றேன், பாச்சா ஜாதகத்தை இன்னைக்கு தான் பார்த்தேன். பூசாம பொய் பேசுறீங்க. நான் சொல்றது பொய்யா இருந்தா நானும் சரி, நான் பெத்த பிள்ளை எங்க இருந்தாலும் அவரும் சரி, என் குலமே பூண்டோட அழிஞ்சு போட்டு முதல்வர். கடவுள் விட்ட வழி. ஒசந்தவன் என்னை பத்தி நானே பல முறை பேசியிருக்கேன். அதுக்கு கடவுள் கொடுத்த தண்டனை. இந்த அவமானத்தை என்னால தாங்கிக்க முடியாது. ஆனா நீங்க உங்க பையன் ஜாதகத்தை இன்னைக்கு தான் பார்த்தேன்னா பச்சை குழந்தை கூட நம்பாதீங்க. ஜாதகத்தை வச்சு எடுத்த முடிவு இல்லை சார், இது ஜாதியை வச்சு எடுத்த முடிவு. ஜாதியை பத்தியே பேசினா ஜாதியாலேயே அவமானத்துக்கு உள்ளாட்டேன். கடவுள் எனக்கு கொடுத்த தண்டனையா ஏத்துக்க. கல்யாணம் நிச்சயம் பண்றதுக்கு முன்னாடி, இன்விடேஷன் அடிக்கிறதுக்கு முன்னாடி, ஊர்ல எல்லாரையும் அழைக்கிறதுக்கு முன்னாடி நீங்க இதை என்கிட்ட சொல்லியிருக்கலாம். அப்போ என்னுடைய பொண்ணு கௌரவம் மட்டும்தான் போகும். இப்போ என் கௌரவம் போயிடுச்சு. நடேச முதலியார் குடும்பத்தை நார அடிச்சுட்டீங்க சார். அப்பா, அங்க கல்யாண மண்டபத்துல நான் அங்க போறதில்லம்மா. நீ ஏன் போய் எல்லா ஏற்பாட்டையும் நிறுத்துரு. நான் கபாலீஸ்வரர் கோயில் வரைக்கும் போயிட்டு வரேன். எதுக்கு அங்க பாரு, அங்கதானே குளம் இருக்கு. அப்பா பயப்படாதுமா, தற்கொலை பண்ணிக்க மாட்டேன். குளத்துக்கு எழுத்தாப்புலேயே கற்பகாம்பாள் கபாலீஸ்வரர் நம்ம குல தெய்வம். நம்ம குடும்ப கௌரவத்துக்கும் மானத்துக்கும் ஒரேடியா முழுக்கு போட வேண்டிய நேரம் வந்துருச்சுமா. அதுக்கு அதை விட வேற நல்ல இடம் கிடைக்குமா? நீங்க சரி. அப்பா ரொம்ப மனசுல வந்து பேசிட்டு போற. இப்ப என்ன தப்பா புரிஞ்சுட்டு இருக்க, அவரே என்ன சரியா புரிஞ்சுக்கிற காலமும் வரும். என்ன நீங்க செய்யறது என்ன சார் நியாயம்? எங்க அப்பா எதிரில என்னால எதுவும் விவரமா பேச முடியல. என்னால இல்ல, அவர் எதிரில் எதுவும் சொல்ல முடியல. உனக்குதான் எல்லாம் தெரியுமா? எல்லாத்தையும் ஆரம்பிச்சு வச்ச கைங்கரியமே உன்னுடைய தானமா. இந்த பாச்சால என் பிள்ளை இல்லையே, அவனுக்கு எந்த ஜாதி பொண்ணு கல்யாணம் ஆனா எனக்கு என்ன? நாம சொன்ன போய் நம்மையே திணற அடிக்குது டாக்டர் அன்னைக்கு அம்மா, ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோ. என் பையன் காத்தால பிறந்தவன் இல்லையா? அவன் ஜாதகத்தை நான் அப்பவே பார்த்து கணிச்சு பலனெல்லாம் போட்டு வச்சிருக்கேன். அவனுக்கு ஒரு குறையும் இல்லை, அவன் தீர்க்காயுசா இருப்பான். ஆனா இந்த இப்போ பாச்சா துறக்கண்ணு பெற்ற பிள்ளை இல்லையா, அவனுக்கு ஜாதகம் என்ன பண்றது? என்கிட்ட ஏது துறக்கண்ணு இன்னைக்கு தான் கொண்டு வந்து கொடுத்தார். அந்த நேரம் குறிச்சிருக்கிற சீட்டை அதை பார்த்து பலனை பார்த்தேன். ரொம்ப அல்பாயுசா இருக்கு, இன்னும் ஒரு வருஷம் கூட உயிரோட இருக்க மாட்டான்.
அதை பார்த்ததுலேருந்து அந்த பிள்ளை வேலை கூட எனக்கு ரொம்ப பரிதாபமாக போச்சு. இப்போ என்ன சொல்லணுமோ சொல்லு. நாம சொன்ன போய் நம்மையே திணற அடிக்குதுன்னு டாக்டர் அன்னைக்கு சொன்னார். நான் சொன்ன போய் என்னையே திணற அடிக்குது. நீ போய் சொன்னியா? ஆமா சார், அதுதான் இந்த குழப்பத்துக்கெல்லாம் காரணம். அன்னைக்கு டாக்டர் சொன்னாரே அதுதான் நிஜம். நான் தான் போய் சொல்லிட்டேன். என்னம்மா இது? அன்னைக்கு டாக்டர் போய் சொல்றாருன்னு இன்னைக்கு நீ போய் சொல்றதா சொல்ற? என்ன பைத்தியக்காரன் நினைச்சியா? இல்ல சார், நான் இப்ப சொல்றது தான் நிஜம். டாக்டர் அன்னைக்கு சொன்னதெல்லாம் ஒரு டைரியில் எழுதி வச்சிருக்கேன். அதை பார்த்தா நீங்க நம்புவீங்கல்ல சார்? அது அப்பவே எழுதுனது தானே. கொஞ்சம் இருங்க எடுத்து. இதுல இல்லையே, வேற எங்கேயோ எழுதி வச்சுட்டேன் போல இருக்கு. முதல்ல டைரியில் எழுதினேன், இப்ப வேற எங்கேயோ எழுதினேன். நீ பாட்டுக்கு ஒரு இஷ்டத்துக்கு மாத்தி மாத்தி பேசிட்டே போவ. நான் மண்டை ஆட்டின்னு உன் பின்னாலே வந்துட்டு இருக்கணுமா? இல்ல சார், நான் சொல்றது நிஜம்தான் சார். பாச்சா உங்க புள்ளதான் சார். என்ன நம்புங்க ப்ளீஸ். என் தங்க கல்யாணத்தை நிறுத்திடாதீங்க. அதுதான் உனக்கு அக்கறை. அந்த கல்யாணம் முடிஞ்சப்போ உங்க கல்யாணத்தை நடத்திக்கணும், அதுதானே உனக்கு அக்கறை. அதுக்காக கூட பிறந்த தங்க விதவையா போனாலும் பரவாயில்லை, என் கல்யாணம் நடத்தாகணும்னு அலையிறியே. நீ ஒரு பெண் ஜென்மம் தானா? நீ நடேச போலியா இருக்கு இப்படி ஒரு பெண்ணா? அவர் எப்பேற்பட்ட மனுஷன்? குடும்ப கௌரவத்துக்கு முழுக்கு போடுறேன்னு போயிருக்க. உனக்கு இல்ல போடணும் அவர் முழுக்கு. சி, நடேச போலியார் பெத்த பெண்ணாடி யாரு கண்டார்? நடேச போலியார் சம்சார பிரசவத்துக்காக ஆஸ்பத்திரி போற போது அங்க இருக்க குழந்தை. இன்னைக்கு 11 மணிக்கு முகூர்த்தம். அங்க என் தங்க கல்யாணத்துல கேட்டிருக்க வேண்டியது இந்த நாதசுர இசை. அங்க நின்னு போச்சு. இங்க எதுக்கு? அதெல்லாம் பத்தி நிரஞ்சனுக்கு அக்கறை இல்லை. சாரியார்ஜியும் முதலியார்ஜியும் என்ன செய்யறாங்க? அவங்க வெத்த குழந்தைக்கு கல்யாணம் செய்யறாங்க, இல்ல நிறுத்துறாங்க. எனக்கு அக்கறை இல்லை. சாரியார்ஜியும் முதலியார்ஜியும் கல்யாணம் செஞ்சுக்கிட்டு குழந்தைய வைக்கல, இவங்க வெத்த குழந்தைக்கு கல்யாணம் நிறுத்துறாங்களே. பல விஷயங்கள் நடந்திருக்கு நிரஞ்சன். சாரியார் சார் தான் ஜாதகம் தப்பா இருக்கு. ஜாதகம் கட்டம் போட்டு வாத்தாதுல லைஃப் தெரியுது. சாரியார்ஜி கட்டம் போட்டு உமா லைஃப் சைஃபர் செய்யறார். நிரஞ்சன் யார் சொல்லி சாரியார் வையன் உறிஞ்சுகிறார். சாரியார் பையனா? பாச்சா கிட்டியா பேச போறீங்க? சாரியார் வையன் சொன்ன அனினே வாச்சா இல்லையே பார்வதி, சாரியார் தான் சாரியார் வையன். நிரஞ்சன் முன்னாலே சாரியார் ஒரு சின்ன வையன். சாரி, நிரஞ்சன் வரார், உஷார். சாரியார், சாரியார் வாங்க. அப்படி பெருமாள் போயிட்டானா? கேள்விப்பட்டேன். உடம்ப பார்க்க கூட கொடுத்து வைக்கல, இவ்வளவு பெரிய பாவியா போயிட்டேன். அதனாலதான் ஏதோ என்ன நான் அவனுக்கு காரியமெல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கேன். காரியம்னு சொல்லாதேன்னு கேட்டுட்டேன். கல்யாண சமயத்துல காரியம்னு சொன்னேன், காரியமாவே போச்சு. பார்த்தா உங்களுக்கு வெக்கமா இல்ல? மணியை பார்த்தேனா 9 மணி ஆகும். 11 மணிக்கு முகூர்த்தம். சொந்த பிள்ளை கல்யாணத்துக்கு கூட போகாம யாரோ பெத்த பிள்ளைக்கு காரியம் பண்ணிட்டு இருக்கு. நீங்க ஒரு ஜாதி வெறியர் சார். அங்க இன்னொரு வெறியன் நிரஞ்சன் உமா கல்யாணத்தை நடத்தியே தீருவேன். அவ கல்யாணம் நடந்தாவே இவ கல்யாணம் நடக்கும். நீங்க ஜாதி கீதி பேசிட்டு சொந்த பிள்ளை கல்யாணத்துக்கு கூட போகாம யாரோ பெத்த பிள்ளைக்கு காரியம் பண்ணிட்டு இருக்கு. சொல்லி முடிச்சுட்டேடா. இன்னும் எதனா மிச்சம் மீதி இருந்தா அதையும் சொல்லிடுது. அப்படியாவது நான் பண்ண பாவம் எல்லாம் சொல்லிட்டேன். டாக்டர், இப்ப நீங்க பேசினதெல்லாம் நேத்து பேசியிருந்தா நியாயமா இருந்தது. ஆனா இன்னைக்கு நான் இருக்கிற நிலைமையில நீங்க இந்த மாதிரி பேசுறது கொஞ்சம் கூட நியாயம் என்னவோ நியாயம். செத்து போனது நீங்க பெத்த பிள்ளை இல்ல. அப்படியே இருக்கட்டும். இன்னைக்கு காலம்பரை நிரஞ்சன் இங்க வந்திருந்தான். அப்ப என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சா நீங்க அவனையும் கோச்சிக்க மாட்டேன்,
என்னையும் கோச்சிக்க மாட்டேன். விடிய காலம்பர நிரஞ்சனிக்க வந்தான். என்னடா கழுத்திறக்கிறேன், உன்னை நம்ப வச்சுதான் ஆகணும்னு எனக்கு ஒன்றும் அனாவசியம். நான் ஜாதகத்தை பார்த்து தான் இந்த கல்யாணத்தை நிறுத்தினேன். நம்புறதா இருந்தா நம்பு, இல்லைன்னா கேளுக்கிட்டு. சாரி, கூசாம லைஸ் சொல்றேன். நீ மனுஷன் இருக்கிறேன், நீ மனுஷன். உமாவாச்சா கல்யாணம் நிரஞ்சன் முடிக்கிறான். அதுவா உனக்கு அக்கற? இந்த கல்யாணம் முடிஞ்ச கையோட உங்க கல்யாணத்தை நடத்திக்கணும். அது என்னடா அது உனக்கு அந்த பார்வதிக்கு அப்படி என்ன தெய்வீக காதல், மண்ணாங்கட்டி காதல்? சாரி, நிரஞ்சன் வத்தி வேசு, அவன் காதல் வத்தி வேசாதே. நான் எல்லாத்தையும் வத்தி தான் வேசுவேன். என்ன பண்ணுவேன் நீ? நிரஞ்சன் வத்தி இந்த மாதிரி யாரும் பேசுறதில்லை, நீ வேசிட்ட. சாரி, இதுவரையில யார் கையிலும் சொல்லக்கூடாதுன்னு நிரஞ்ச வச்சிருந்த விஷயம் உங்க கையில சொல்றேன். லெட்டர் வடி. ஆமாண்டா, லெட்டரை வடிக்கிறேன்டா. லெட்டரை வடி. இந்த லெட்டர் தமிழ்ல இருக்குது. நிரஞ்சனுக்கு தமிழ் வராது. அதுல என்ன இருக்குதுன்னு சொல்லி நமக்கு தெரியாது. ஆனா அதுல ஒரு முக்கியமான விஷயம் சொல்லி ஒரு விஷயம் வரும். அந்த விஷயம் வந்தா நீயே உறிஞ்சிக்குவே. ஆமாண்டா, முதல்ல லெட்டரை வடிக்கிறேன், அப்புறம் உறிஞ்சிக்கிறேன், என் தலை எழுத்துறேன். லெட்டரை வடி. அடிக்கிறேன். அன்புள்ள நிரஞ்சனுக்கு பார்வதி எழுதி கொண்டது. சே திராவை, இதெல்லாம் படிச்சு. லெட்டரை வடி. இல்ல இங்க ஒரு கொலை விழும். உங்களுக்கு கடிதமே இதுவரை எழுதாத நான் இப்போது எழுதுகிறேன். கடிதத்தை தமிழிலேயே எழுதுவதற்கு காரணம் இருக்கிறது. இங்கிலீஷ் தெரியாதோ என்ன எழுதும்? லெட்டரை வடி. எனக்கு கேன்சர் வியாதி என்று நேற்றுதான் தெரிந்து கொண்டேன். ஓய்வு கிடைக்கவே என் உடம்பை டெஸ்ட் செய்து கொண்டேன். ரத்தத்தில் கேன்சர் குணமானாலும் சில மாதங்களே உயிர் வாழ முடியும். அப்படி இருக்க சிகிச்சை எதுவும் வேண்டாம் என்று நானே முடிவு செய்து விட்டேன். இந்த விஷயம் உங்களுக்கு தெரிந்தால் என் தந்தையிடம் சொன்னாலும் சொல்லிவிடுவீர்கள் என்ற பயம் எனக்கு இருக்கிறது. அதே சமயத்தில் இந்த விஷயத்தை உங்களிடமிருந்து மறைக்கவும் நான் விரும்பவில்லை. அதனால் தான் கடிதத்தை தமிழில் எழுதிவிட்டேன். நேரில் சந்திக்கும் போது விவரமாக சொல்லி உங்களுக்கு புரிய வைக்கிறேன். நீங்கள் என்னை மறந்து வேறொரு பெண்ணை கல்யாணம் செய்து கொள்ளுங்கள். அந்த பொண்ணுக்கு கேன்சரா? பெருமாள், ஏன் இப்படி எல்லாரையும் சோதனை பண்றோம்? டாக்டர் நேற்று ஃபாரின் டூர் போனார். போவதற்கு முன்னால் ஒரு சிறிய தமாஷ் செய்து விட்டு போயிருக்கிறார். சாரியார் மனைவி, துரைக்கண்டு மனைவி இருவருக்கும் பிரசவமான போது நான் குழந்தைகளை மாற்றிவிட்டதாக டாக்டர் ஒரு நாடகம் ஆடினார். சாரியார் தன் மகன் பாச்சா ஒரு அரிஜன பையன் என்று நினைத்து குழம்பிக் கொண்டிருக்கிறார். டாக்டர் திரும்பி வந்து உண்மையை சொன்ன பிறகுதான் சாரியாரின் மனம் சமாதானம் அடையும். அதுவரை அவருடைய திண்டாட்டத்தை அவ்வப்போது பார்த்து ரசிப்பதை தவிர வேறு எந்த கொண்டாட்டமும் இல்லாத கேன்சர் வியாதிக்காரி பார்வதி. அப்போ குழந்தையே ஒன்றும் மாறலையா? ஒண்ணுமே இல்லாத விஷயத்துக்கா நான் இவ்வளவு ஆர்ப்பாட்டம் பண்ண, இவ்வளவு அழிச்சாட்டியம் பண்ண? இது என்ன? இது குழந்தை மாறி வச்சு இதெல்லாம் என்ன? இதெல்லாம் இது நான் எவ்வளவு சின்ன மனுஷன் எனக்கே புரிய வச்ச விஷயம். வாயால பேசினது பூரா எவ்வளவு உயர்ந்த தத்துவங்கள், ஆனா செய்கையில் இவ்வளவு கேவலமா போயிட்டு. சாரியார்ஜி, நிரஞ்சனுக்கும் இதெல்லாம் ஒன்றும் தெரியாது. நிரஞ்சன் முட்டாள். நீயாடா முட்டாள்? நான் தான் மூர்க்கன், மகா மூர்க்கன் இல்லையா? நீ எவ்வளவு பெரிய மனுஷன் தான். உனக்கு தான் எத்தனை விசாலமான ஹிருதயம். அந்த பொண்ணு தனக்கு கேன்சர்னு சொல்லியும் அவளைத்தான் கல்யாணம் பண்ணிப்பேன் புடிவாதமா இருந்திருக்கியே. எவ்வளவு பெரிய மனுஷன் தான் தெரிஞ்சு. உன்ன மாதிரி ஒரு பெரிய மனுஷன் என்ன மன்னிச்சாதாட்டா இந்த பாவ ஜென்மம் கடத்தேன். என்ன மன்னிச்சான்னு சொல்றான். நிரஞ்சன் பேச பேச அவன் என் முன்னால ஒசுந்துட்டே போறான், நான் தாழ்ந்துட்டே போறேன். சரியா? அப்போ செத்து போனது துறக்கண்டு பிள்ளைன்னு தெரிஞ்சுமா? அவனுக்காக நீங்க காரியம் பண்ணிட்டு இருக்கேன். ஆமா டாக்டர், நிரஞ்சனை முன்னால விஸ்வரூபம் எடுத்திருக்கிறான். அவன் முன்னால நான் கடுகு மாறி சிரித்து போயிட்டேன். என்னுடைய கேவலத்தை என்னாலேயே தாங்க முடியலையே டாக்டர். இந்த பாழ் மனசுலதான் எவ்வளவு குரோதம், எவ்வளவு துவேஷம், எவ்வளவு வெறுப்பு. ரொம்ப கேவலமா நடந்துட்டு. வாயால பேசுறது பூரா எவ்வளவு உயர்ந்த விஷயங்கள்,
வேதம் என்ன, புராணம் என்ன, பகவத்கீதை என்ன, இதிகாசம் என்ன, ராமானுஜர் சரித்திரம் என்ன, கடைசியில செய்கையில இவ்வளவு சின்னத்தனமா போயிட்டனே. மத்தவ முகத்துல எல்லாம் இனிமே நான் எப்படி முழிப்பேன் டாக்டர்? ரொம்ப சின்னவனா போயிட்டனே. என்னுடைய அல்பத்தலை என்னை சுட்டு பொசுக்கிறது டாக்டர். ஏதாவது பிராயச்சித்தம் செய்ய மாட்டோமான்னு மனசு அலபாஞ்சது. அதனாலதான் இந்த பிள்ளை பெருமாள் நான் பெத்த பிள்ளையா நினைச்சுட்டு என் குலதெய்வம் கேசவ பெருமாள் மேல சத்தியமா சொல்றேன், அவனை மனசார நான் பெத்த பிள்ளையா ஏத்துண்டு அவனுக்கு காரியமெல்லாம் ஆரம்பிச்சிருக்கேன். அந்த பிள்ளை பாச்சாவும் முதலியார் பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சம்மதம் தெரிவிச்சு அனுப்பிட்டேன். நேர போய் சம்மதம் சொல்ற அளவுக்கு முகத்தை வச்சுக்கலையே, அதனால நிறைஞ்சிருக்கிட்டே சொல்லி அனுப்பிட்டேன். அந்த பிள்ளை பாச்சா கல்யாணம் நான் இல்லாட்டாலும் நடந்துடும். இந்த பிள்ளை பெருமாள் காரியம் நான் இருந்து தானே செய்யணும். அப்பாவும் போயிட்டார், அப்பாவும் டாக்டர். இந்த பெருமாள் போயிட்டான், அந்த பெருமாள் என்ன மன்னிச்சிருவான் இல்லையா? சரியா செய்கிற தப்ப உணர்ந்து அதுக்காக வருத்தப்பட்டு தன்னைத்தானே திருத்திக்கிறவா பெரிய மனுஷன் ஆயிடுறாங்க. நீங்க நிஜமாவே பெரிய மனுஷன் தான். நானா பெரிய மனுஷன்? அந்த நிரஞ்சன் தான் பெரிய மனுஷன். நான் ஜாதியை கூட வியாதியாக்கி காட்டினவன், அவன் வியாதியை கூட தன்னுடைய ஜாதின்னு சேர்த்துட்டவராச்சு. அவன் தான் பெரிய மனுஷன். சரியா அன்னைக்கு முதலியார்கிட்ட சொன்னேனே ஞாபகம் இருக்க? தான் தான் தன்னை வசதிக்கணும், தானே தன்னை தாழ்த்திக்க கூடாது, தான் தான் நமக்கு நண்பன், தான் தான் நமக்கு எதிரி. மனசு தெளிஞ்சவன் உயர்ந்த நிறைய அடைஞ்சு விடுறான். பகவத்கீதை வருதுன்னு சொன்னேனே, இப்போ நீங்களே உங்களை வசத்தில் விட்டேன். ரொம்ப வசந்த நிலையில் இருக்கிறேன், வசந்த நிலையில் இருக்கிறேன். உத்தரேதாத்மன் ஆத்மானம் ந ஆத்மானம் அவசாதையே. ஆத்மைவ ஆத்மனோ பந்துகு ஆத்மைவ புராத்மா.